கர்த்தர் இதுவரையிலும் நம்மை நடத்தி வந்திருக்கிறாங்க. உங்களோடு பேசும்படி தேவ சமூகத்தில் நான் காத்திருந்த போதும், ஆண்டவரிடத்தில் அதை குறித்து நான் விசாரிக்கும் போதும், ஒரு வேர்ட் ஆண்டு என் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டே இருந்தார். நானும் அந்த வேர்டை பைபாஸ் பண்ணி வேற ஏதாவது வேர்டை எக்ஸ்பெக்ட் பண்ணாலும், ஆண்டவர் இல்லை, இந்த வார்த்தையை மறுபடியும் 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 ஒரு முறையும் ஆண்டவர்கிட்ட நான் விசாரிக்கும் போது கர்த்தர் இந்த வார்த்தையை என்னிடத்துல சொல்லிக்கொண்டே இருந்தார். அந்த வார்த்தையை உங்களுக்கு முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணி நம்ம வர்ஷிப், வேர்ட், ப்ரேயர் அப்படியே நம்ம மூணையும் சேர்ந்து அல்லேலூயா ஆமென். இங்கே எப்பவுமே ஒரு காங்கிரிகேஷன் இருக்காங்கன்னா அந்த காங்கிரிகேஷனில் 2 கூட்டம் இருப்பாங்க. ஒன்று வியூவர்ஸ், 2வது பார்ட்டிசிபென்ட்ஸ். ஒன்று பார்வையாளர்கள், 2வது பங்காளர்கள். ஆமென். அந்த எப்பவுமே எனி க்ரௌட் யூ டேக், எந்த க்ரௌடை நீங்கள் எடுத்தாலும் சும்மா பார்க்கறதற்கு ஒரு சில பேர் வருவாங்க, ஒரு சில பேர் அதோடு கூட இணைந்து ஆமென் ஆராதனையோடு இணைந்து பங்கேற்று பார்ட்டிசிபேட் பண்ணி அதை தன்னோடு கூட இணைத்து கொள்ள விரும்புகிறவர்கள் இருப்பாங்க. ஸோ இன்றைக்கு நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விசுவாசிக்கிறேன், இங்கே யாரும் பார்வையாளர்களாய் அல்ல, எல்லாரும் பங்காளர்களாய் தான் வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா ஆமென். யாரும் வேடிக்கை பார்க்க நம்ம வரல, எல்லாரும் இணைந்து இங்கிருந்து சொல்லப்படுகிற வார்த்தைகளை நீங்கள் ஆம் ஆமேன் என்று சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்க, ரிசீவ் பண்ணுறது மாத்திரமல்ல, கைகளை தட்டுறதோ கைகளை உயர்த்ததோ, நீங்கள் எதை செய்தாலும் அதை எப்படி செய்யணும் அப்படின்னா உற்சாகமாய் செய்யணும். ஆமென். வேதத்தில் ஒரு பலி இருக்கு, அந்த பலிக்கு பேரே உற்சாக பலி. அல்லேலூயா. உற்சாகமாய் நாம் செய்யும் பொழுது வசனம் சொல்லுகிறது, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அது பணத்தை மட்டும் சொல்லல, எல்லாவற்றையும். ஒரு வாயை திறந்து ஒரு பாட்டை பாடும்போது உற்சாகமாய் பாடுகிறவர்களிடத்துல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வேதத்தை வாசிக்கும் பொழுது உற்சாகமாய் வாசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். நம்ம எதை ஆண்டவருக்கு கொடுத்தாலும் அதை உற்சாகத்தோடு கொடுத்தோம்னா கர்த்தருடைய பிரியம் நம்ம மேல் வர ஆரம்பிக்கும். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய நேசத்தை நாம் அனுபவிக்க போறோம், உற்சாகமா கொடுக்க போறேன். இன்னும் எஞ்சி இருக்கிற இந்த நேரங்கள் எல்லாம் நம்ம ஃபுல் ஹார்ட்டோட உற்சாகத்தோடு வார்த்தைகளை கேட்கிறதும் ஆராதிக்கிறதும் ஜெபிக்கிறதுமாய் அந்நிய பாஷை பேசி ஆண்டோடைய ரகசியங்களை பரலோகத்திலிருந்து இந்த நாளை பெற்றுக்கொள்ள போகிறோம். எத்தனை பேர் ஆமென்? அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையையும் நம்முடைய குடும்பங்களையும் ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க இந்த நாளில் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நான் சொல்ல போகிற இந்த வார்த்தையை நம்ம அம்மாவோடு கூட சேர்ந்து எல்லாருமே வாசிக்க போறோம். வாய் திறந்து வாசிக்க நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்க 20வது சங்கீதம், 20th சாம்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். எல்லாருமே சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி வாசிக்கணும். யாருமே முன்னு வாசிக்க போறதில்ல, உங்க சத்தம் இங்க கேட்கணும். ஆமென். வாசிக்கலாமா? 20ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் இணைந்து வாசிப்போம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. சிம்பிள் வேர்ட், படிச்ச உடனே உங்க மனசுக்கு பதிஞ்சிருச்சு. இப்ப கேட்டாலும் கண்ணை மூடி சொல்லுங்கன்னா சொல்லிடுவீங்க. என்னது? அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். இந்த வார்த்தை எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம், இதை தான் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொண்டே இருந்தார். அது ஆண்டவர் எனக்கு நினைப்பூட்டி கொண்டே இருந்தார். அவர் என்னுடைய உள்ளத்திலிருந்து அந்த வார்த்தை அப்படியே ஒரு பபிள் மாதிரி எழும்பி 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 வந்துட்டே இருந்து, நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அல்லேலூயா. நாங்க வெறும் எழுந்து நிக்கல, நாங்க எழுந்து நிமிர்ந்து. இப்ப அப்படியே உட்காந்துருப்பீங்க, இப்படி உட்காந்துருக்கீங்கன்னா கொஞ்சம் அப்படியே உங்க ஷோல்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் தட்டுங்க. நாங்க சும்மா அப்படியே உட்காந்து போக வரல, நாங்க நிமிர்ந்து நிற்க. அல்லேலூயா. கர்த்தர் இந்த வருஷமும் இந்த மாதத்திலையும் உங்களுக்கு ஆண்டவர் வார்த்தையை கொடுக்க விரும்புறார். நீங்க எழுந்து நிமிர்ந்து நிற்க கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா. எப்படி? யார் விழுவாங்க? இங்க 2 கூட்டத்தார சொல்லுது. ஒண்ணு, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். ஒரு கூட்டம் முறிந்து விழுது, மறு கூட்டம் எழும்பி நிற்குது. அல்லேலூயா. யார் முறிந்து விழுவார், யார் எழும்பி நிற்பார்? இந்த கேள்வி அந்த வசனத்தை நோக்கி நாம் கேட்டோம்னா அதே அதிகாரத்தினுடைய முந்திய வசனம் அதற்கான பதிலை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே
மேன்மை பாராட்டுவோம். ஹல்லேலூயா. இந்த தே ஏ அப்படியெல்லாம் வரும்போது அது வந்து எப்படின்னா, அவரை உறுதியாய் பற்றிக் கொள்கிற மனதை உடையவர்கள் அவரை இல்ல அவரையே அப்படின்னு அழுத்தம் கொடுக்கும் போது அது என்ன சொல்லுது, அந்த ஏ என்ன சொல்லுதுன்னா, எனக்கு வேற ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லுது. ஹல்லேலூயா. அதாவது ஒரு குழிக்குள்ள ஒருத்தரை தள்ளி விட்டுட்டோம். ஒரு குழி அப்படின்னா அதுல ஒரு கயிறை மட்டும் பிடிச்சு தொங்கி இருக்கிறவங்களை பார்த்திருக்கீங்களா? அந்த ஒரு கயிறு மட்டும்தான். இப்ப அந்த கயிறை கொஞ்சம் அவங்க லூஸா விட்டுட்டாங்கன்னா அந்த குழிக்குள்ள அவங்க விழுந்துருவாங்க. ஆமென். அப்படிதான் இயேசுவை இன்றைக்கு நம்ம பிடிச்சிருக்கிறோம். இயேசுவை மட்டும் விட்டா அவரையே, நமக்கு வேறு பிடித்துக்கொள்ள வேறு கயிறுகள் அல்ல, வேறு ஆதாரங்கள் அல்ல, இயேசுவே. அதனாலதான் வசனம் சொல்லுது, அவரையே நம்பி இருக்கிறபடியால். அப்படின்னு நம்ம எம்பசைஸ் பண்ணி அதை படிக்கும் போது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஆண்டவரே உம்மையே உம்மையே. ரொம்ப அழகான ஒரு பாட்டு இருக்கு. ஜெனிப்பித்தவர் நீர்தானையா, கைவிடவில்லை ஐயா. வார்த்தை என்ன சொல்லுது? என்ன இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து நான் பிறந்ததே உங்களால தான். நான் பிறந்தது முதல் இதுவரைக்கும் நீங்க என் கையை விடவே இல்லை. என் கூட சேர்ந்து இந்த வரிகளை பாடுவீங்களா? ஜெனிப்பித்தவர் நீர்தானையா, கைவிடவில்லை ஐயா, கைவிடவில்லை ஐயா, என்னை கைவிடவில்லை ஐயா. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. அந்த வார்த்தையை நம்ம உச்சரிக்கும் பொழுது என் நம்பிக்கை நீர் மட்டும்தான். அவரையே அப்படின்னா அவர் மட்டும்தான் ஆண்டவரே, உம்மை மட்டுமே. அதே ஒரு எம்பசைஸோட இந்த வார்த்தை எப்படி வருதுன்னா, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும். அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அவங்களுக்கு ரதம் இருக்கு, அவங்களுக்கு குதிரை இருக்கு. ரதத்தை பிடித்துக் கொள்ளலாம், குதிரையை பிடித்துக் கொள்கிற குதிரையை பிடித்துக் கொள்ளலாம். அப்படிதானே இருக்க வசனம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை. நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், ஒரு குரூப் ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்னு முறிந்து விழுகிறவர்கள், இன்னொன்று எழுந்து நிற்கிறவர்கள். இந்த முறிந்து விழுகிறவர்களே இன்னும் பார்ட்டிசன்ஸ் இருக்காங்க, இன்னும் ரெண்டு பேரா பிரிஞ்சிருக்காங்க. எப்படி? அதுல ஒரு சிலர் ரதங்களை நம்புறாங்க, அதுல ஒரு சிலர் குதிரையை நம்புறாங்க. ஆனா இந்த பக்கம் ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க. இந்த கூட்டத்தை குறித்து வேதம் சொல்லு, நாங்களோ. எல்லாரும் சொல்லுங்களேன், நாங்களோ. நீங்க பார்ட்டிசிபென்ட் தானே, அதனால என் கூட பேசிக்கிட்டே இருங்க. நான் மட்டும் பேச போறதில்ல, நீங்களும் பேச போறீங்க. ஆமென். சொல்லுங்களேன், வாய் திறந்து நாங்களோ நாங்களோ. நாங்க என்ன அந்த வார்த்தை எப்படி சொல்லுதுன்னா, எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே எங்களுக்கு ஒரு மேன்மையும் இல்லை இந்த உலகத்துல. எத்தனை பேர் ஆமேன் என்று என்னை ஆமோதிக்கிறேன்? என் வாழ்க்கையில் எனக்கு எந்த மேன்மையும் இல்லை. உலகம், ஓ உன்கிட்ட பணம் இருக்கு, ஓ நீ நல்லா படிக்கிறவ, நீ நல்லா படிச்சவ, உலகம் என்னை பார்த்து என்னை எந்த விதத்தில் மேன்மை உள்ளவராக கருதோன்னு எனக்கு தெரியல. ஆனா என்னை பார்க்கும்போது எனக்கு இருக்கிற ஒரே மேன்மை என்னன்னா, இயேசுவின் நாமம். அல்லேலூயா. அவர் என் மேல் போட்டு இருக்கிற இந்த முத்திரை, இந்த சீல் இல்லைன்னா நான் ஒரு வெத்து பேப்பர், நான் அனாயிண்டிங் இல்லைன்னா நான் ஒரு வேஸ்ட். ஆனா இயேசு என்னோடு இருக்கிறதா? எத்தனை பேர் அதை உணர்கிறீங்க? இந்த வார்த்தையை நான் சொல்லும் போதே உங்களுக்குள்ள உங்க மேன்மை இயேசு மட்டும்தான். இயேசு தான் உங்களுடைய நம்பிக்கை. அவர் ஒருவரே உங்களுடைய ஆதாரம், அவர் ஒருவரே நீங்கள் பிடித்து கொண்டிருக்கிற கயிறு, அவர் ஒருவரே நீங்கள் மேன்மை பாராட்டுகிற மேன்மை பாராட்டலா இருப்பாரானால் நீங்கள் ஒரு நாளும் முறிந்து விழுகிறதில்லை, நீங்க எழுந்து நிமிர்ந்து நிற்பீங்க. அல்லேலூயா. இங்க இருக்கிற ஒரு சில பேர்கிட்ட இது இல்லை அது இல்லை, எல்லார்கிட்டயுமே எல்லாமே இருக்காது. எல்லார்கிட்டையும் ஏதோ ஒன்று என்ன பண்ணும், குறைவுபடும். எவ்வளவு பெரிய ஞானினாலும் அவருக்கு பாட தெரியாம இருக்கலாம், நல்லா பாடுறவங்களுக்கு படிப்பு வராம இருக்கலாம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு டேலண்ட்டை எவ்ரி ஒன் கேன் நாட் பி பர்ஃபெக்ட். ஆனால் எல்லாரும் ஒன்று நமக்கு காமனாக இருக்கு. என்னன்னா, இயேசுவின் நாமம். எத்தனை பேர் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை தூக்கி பிடிக்கிறவங்க முறிந்து விழமாட்டாங்க, அவங்க நிமிர்ந்து நிற்பாங்க. ஹல்லேலூயா. லட்சக்கணக்கான குதிரைகளையும் ரதங்களையும் நம்பி வந்து இஸ்ரவேல் கிட்ட தோத்து போனவங்க உண்டு. எத்தனை பேர் உங்களுக்கு அந்த வசனம் இருக்கா பைபிள்ல? எவ்வளவு திரளாய் ஜனங்கள் யோசபாத்துக்கு விரோதமா எழுப்பி வராங்க.
அந்த ஜனத்தை பார்க்கறதுக்கு எண்ணிக்கை கடங்காத ஜனங்கள் வருகிறார்கள். ஆனா இயேசுவின் நாமத்தை தூக்கி பிடித்த அந்த ராஜாவுக்கு முன்பாக, அந்த ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் அவர்களை முறிந்து விழச் செய்தார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எத்தனை பேர் உங்களுக்கு எதிராய் வந்தாலும், எப்படிப்பட்ட சூழல் உங்களுக்கு எதிராய் வந்தாலும், நீங்க ஒன்று அறிக்கை செய்து கொண்டே இருங்க. என்ன சொல்லுங்க? நான் முறிந்து விழுகிறது இல்லை, நான் எழுந்து நிமிர்ந்து நிற்பேன். ஏன்னா நான் நம்புகிறது தேவனுடைய நாமத்தை. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெயத்தை பெற்றுக்கொண்டே இருப்போம். நம்ம நிமிர்ந்து நிற்க கூடாதபடி நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் இருக்கு. இன்னைக்கு ஒரு விஷயத்தை நம்ம அட்ரஸ் பண்ண போறோம். கர்த்தருக்கு சுத்தமான நேரம் சம்மதித்தா, தேவ ஆவியானவர் நடத்தினார்னா நம்ம அடுத்தடுத்த காரியங்களை பார்க்க போறோம். என் கூட சேர்ந்து ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 61ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை மாத்திரம் வாசிக்க நான் உங்களிடத்துல கேட்கிறேன். ஐசாயா சாப்டர் 61, ஏசாயா 61 3ஆம் வசனத்தினுடைய, அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின. அதுக்கு முந்தைய வசனம், முந்தைய வார்த்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும். அல்லேலூயா. ஆமென். இந்த ஒடுங்கின ஆவியை குறித்து உங்களுக்கு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு நமக்குள்ள என்ன செய்ய விரும்புறாரு அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ண விரும்புறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்னா பிடிக்கும்? கண்டிப்பா பிடிக்கும். அப்படி ஒரு பெரிய பேனரை பார்த்த உடனே நம்ம கிட்ட வீட்டுல பழைய பொருள் இருக்கா இல்லையான்னு கூட யோசிக்க மாட்டோம். ஏதோ எக்ஸ்சேஞ்ச் கொடுக்குறாங்களா, இதை பழசு கொடுத்துட்டு புதுசு வாங்குவோமா, பழசு கொடுத்துட்டு அந்த பழசு போய் புதுசு வரும்போது நமக்கு இருக்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் எவ்வளோ அதிகம் இல்லை? அது ஒரு சின்ன வீட்டு பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு உடையாக இருந்தாலும் சரி, எது ஆனாலும் சரி, அந்த பழையன கீழே போய் புதுசு உள்ளே வரும்போது நமக்குள்ள ஒரு சந்தோஷம் நிச்சயமாக வருது. இந்த வசனத்தை நான் வாசித்து கொண்டு, நான் எப்பவுமே ஆங்கில வேதாகமத்தோடு சேர்த்து பைபிளை வாசிப்பேன். எனக்கு இன்கேஸ் வேதத்தில் சில வார்த்தைகளை அறிந்து கொள்ளணும் ஆழமா அப்படின்னா. அப்போ நான் வாசிக்கும் போது இந்த ஒடுங்கின ஆவிக்கு இங்கிலீஷில் எப்படி இருந்ததுன்னா ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ் அப்படின்னு இருந்துச்சு. என்னங்க? ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ் அப்படின்னா இது ஒரு பாரம். இங்க நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறீங்க, ஒரு பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறீங்க. ஏன் சிஸ்டர் இப்படி சோகமா இருக்கீங்க? ஏன் இப்படி ஒடுங்கி போய் நடந்து கொண்டிருக்கிறீங்க? ஏன் இது வந்து ஒடுங்கி நடக்கிறதுனா இது வெறும் மாம்சத்துல இல்லை. மாம்சத்துல சில பேர் திடகாத்திரமா நடப்பாங்க, ஆனா ஆவி ஒடுங்கி போயிருக்கும். இந்த ஆவியை ஒடுக்கிற காரியம் என்ன? ஹெவினஸ். இது நான் யோசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரத்தில் நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த கடன் இருக்கிறதுனால தான் சிஸ்டர் நான் இப்படி இருக்கிறேன், அதுதான் எனக்கு ஒரே பாரம், அது மட்டும் போயிருச்சுன்னா நான் என்ன ஆயிடுவேன்? சரியாயிடுவேன். சில பேர் சொல்லுவாங்க, என் பிள்ளையுடைய வாழ்க்கையை குறித்து தான் எனக்கு ஒரே பாரம், அது மட்டும் சரியாயிடுச்சுன்னா நான் சரியாயிடுவேன். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ், ஒவ்வொரு காரணம் இருக்கிறது. அவர்கள் இருதயம் பாரமாக இருக்கிறது. ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது எல்லா பாரமும் அப்படிப்பட்டதில்லை. நீங்கள் இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா உங்களை அடுத்தடுத்த பாரத்தை இந்த உலகம் உங்கள் மேலே வைக்கும். ஆமாம் தானே? போன டைம் வந்தபோது நான் சொன்னேன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரில. ஒரு குழந்தை பிறந்த உடனே அடுத்து குழந்தைய ஸ்கூல் போகிறோமா அப்படின்னு கேட்பாங்க. ஸ்கூல் போட்டதுக்கப்புறம் 12th முடிச்சு ஒரு பாரங்கள் வைக்கிறாங்களா இல்லையா? நீங்கள் விருப்பப்படலைன்னா கூட அவங்க வந்து உங்கள் மேலே என்ன பண்ணுவாங்க? கேட்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக ஒரு வார்த்தை வரும்போது நம்ம யோசிப்போம், ஆமா இல்லை, ஒன்று முடிஞ்ச அப்புறம் ஒன்று அப்போனா இந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்காரு. என்ன சொல்லிட்டாரு? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எல்லா வார்த்தைகள் அப்படின்னா உனக்கு விரோதமாய் ஆயுதங்கள் உருவாக்கப்படும், அது உண்மைதானே? ஆயுதம் உருவாக்கப்படும் என்பது உண்மை, வாய்க்காதே போவது என்பதும் உண்மைதான். ஆமென். சில நேரத்தில் அந்த மேல இருக்கிற விஷயத்தை நம்ம என்ன பண்ணிடுவோம்? நெக்லெக்ட் பண்ணிடுவோம். ஆனா உண்மை என்ன? ஆயுதங்கள் உருவாக்கப்படும். அதே போலதான் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஒன்ன மாத்தி ஒண்ணு வந்துகிட்டே இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அதை நினைச்சுட்டே பிசாசு இன்னொரு பாரத்தை வைப்பான், அடுத்து இன்னொரு பாரத்தை வைப்பான். நம்ம வாழ்க்கை முழுசும் குனிந்து 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 வாழ கர்த்தர் நம்மளை அழைக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு எவ்வளவு பெரிய பாரம் இருந்தாலும் அங்க ஒரு வார்த்தை ரொம்ப அழகா இருக்கு. எதுக்கு பதிலாக? எது? ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடை. அல்லேலூயா. பாரம் நம்மை விட்டு நீங்குகிறதுக்கு நமக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆகுறது இல்லை. சில பேருக்கு பிரச்சனை கூட சால்வ் ஆகும். என்கிட்ட ஒரு சில சகோதரி எல்லாம் பேசியிருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க, என் வாழ்க்கையில எல்லாமே நல்லா இருக்கு, பணம் இருக்கு, என் கணவர் அன்பானவர், எனக்கு நல்ல பிள்ளைங்க, எனக்கு எல்லாமே செட்டில் சிஸ்டர், ஆனாலும் என் உள்ளத்துல ஏதோ ஒரு பாரம். நம்ம நினைக்கிறோம் சூழ்நிலைமைகள் தான் இந்த பாரத்தை கொண்டு வந்து வைத்தது. இங்க வேதம் சொல்லுது அது சூழ்நிலைமைகளால வந்த பாரம் அல்ல, அது ஒரு ஸ்பிரிட். ஆமென்.
இந்த ஸ்பிரிட் நம்மளை விட்டு போகணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் துதியின் ஆடையை அணிய. ஆமென். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த துதியின் ஆடை கர்த்தர் இன்றைக்கு நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். praise is very important. லாஸ்ட் டைம் உங்ககிட்ட பேசும்போது நான் சொன்னேன், துதி என்பது ஒரு ஆயுதம். துதி என்பது, இந்த வருஷம் உங்களுக்கு சொல்றேன், துதி என்பது ஒரு ஆடை. ஆமென். இந்த ஆடையை நீங்க அணிந்து கொள்ள அணிந்து கொள்ள அணிந்து கொள்ளத்தான் உங்க வாழ்க்கையில் இருக்கிற பாரங்கள் நீங்கும். அது நடந்தா நான் மாறிடுவேன், அது நடந்தா நான் சிரிச்சிருவேன், அது நடந்தா, எது நடந்தாலும் அடுத்தடுத்து உங்க மேல என்ன பண்ணும், இந்த உலகமும் இந்த சமுதாயமும் இல்லை சத்துருவும் உங்க மேல ஒன்றை வைத்து கொண்டே இருப்பான். எது நடந்தாலும் இல்லைனாலும் நான் இயேசுவை ஸ்தோத்தரிப்பேன். அல்லேலூயா. அவரை நான் துதிப்பேன். ஆமென். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து இந்த வார்த்தைக்கு ஆமென் என்று சொல்றேன்? துதிக்க 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 அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ் உங்களை விட்டு விலகிறத நீங்க என்ன பண்ணுவீங்க பார்ப்பீங்க. நான் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா உங்களுக்கு விளங்கும்படி ஒரு சில விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன். ஒரு என்னுடைய டெஸ்டிமோனி. இந்த வார்த்தையை ப்ரீச் பண்ணி இந்த ரெவலேஷனை கர்த்தர் எனக்கு கொடுத்த போது இதை பிரசங்கிக்க வேண்டும் என்று நான் என்ன பண்ணேன்னா விரும்பினேன். ஒரு ஜூம் மீட்டிங். அந்த ஜூம் மீட்டிங்காக நான் ஆயத்தமாகி கொண்டிருக்கும் போது என்ன நடந்துருச்சு, கரெக்டாக நான் எல்லாம் ப்ரிப்பேர் ஆகி அதுக்கு முந்தைய நாள் வந்து நைட்டெல்லாம் உட்காந்து ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்தேன். ஐ திங்க் கிட்டத்தட்ட 3 மணி வரை, ஏன்னா என் பிள்ளை படுக்கிறதுக்கே லேட் ஆகும். அதுக்கப்புறம் நான் கிட்டத்தட்ட 3 o'clock மார்னிங் வரையும் உட்காந்து என்ன பண்ணுறேன், ஜெபிக்கிறேன். ஆண்டவர் வெளிப்பாடுகளை கொடுக்குறார், வேதத்தை வாசிக்க வாசிக்க ஆண்டவர் சில காரியங்களை கற்றுக் கொடுக்குறார். அப்படியே ஜெபிச்சு ரொம்ப ஆயத்தத்தோடு அடுத்த நாள் மீட்டிங்காக காத்திருக்கிறேன். ஆசையாக காத்திருந்து நான் போய் மீட்டிங்காக லேப் ஆன் பண்ணலான்னு பார்த்தா லேப் வேலை செய்யவே இல்லை. நானும் என் கணவரும் பயங்கர உற்சாகத்தோடு, ஏன்னா லேப் இருந்தால் தான் அதோட கீபோர்டு கனெக்ட் பண்ண முடியும், அதோட மைக்கை கனெக்ட் பண்ண முடியும். லேப் இல்லைன்னா எங்களால் என்ன செய்ய முடியாது, எதையுமே செய்ய முடியாது. ஃபோனில் என்ன பண்ண முடியாது, எதையுமே கனெக்ட் பண்ண முடியாது. அப்படி ஒரு லெவல். நான் யோசிக்கிறேன், இவ்வளவு ஆயத்தமானோமே, இவ்வளவு தேவ சமூகத்தில் காத்திருந்தோமே, கர்த்தரும் நமக்கு வார்த்தையை கொடுத்தாரு, ஆனால் எல்லாமே நடக்கிற மாதிரி இன்னைக்கு பயங்கரமான வெளிப்பாடுகளை கொடுத்து இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள ஒரு விடுதலையை கட்டவிழ்க்கணும்னு நினைச்சா கரெக்டாக ஒன்றுமே என்ன செய்யலை, வேலை செய்யல. உடனே உங்களுக்கு என்ன வரும் ஒரு மாதிரி. எத்தனை பேர் அதை உணர்ந்துருக்கீங்க? நான் மட்டும்தான் அப்நார்மலாக ஃபீல் பண்ணுறேன்னா? இல்லை உங்களுக்கும் அப்படி இருக்குல்ல? அப்படியே ஒன்று சந்தோஷமாக நடக்கும்போது திடீர்னு ஒரு தடை நமக்கு முன்னாடி போட்டால் உடனே நம்ம இருதயம் என்ன பண்ணும், வேதனை. எனக்கும் அதே மாதிரி ஒரு துக்கம் வந்துடுச்சு. துக்கத்தோடு நான் ரெடி ஆகிறதுக்காக என்னுடைய பாத்ரூமில் போய் அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டே இருக்கிறேன். ஆனால் கொஞ்சம் வேதனை, என்ன ஆண்டவரே இப்படி ஆயிடுச்சு, நான் எவ்வளோ ஆசையாக இருந்தேனே அப்படின்னு நான் பேசிக்கொண்டே இருக்கும்போது ஆவியானவர் என் உள்ளத்தில் சொல்கிறார், பிரின்சி, இந்த ஸ்பிரிட்டை நீ மேற்கொள்ளணும்னா நீ துதிக்கணும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் என்ன பண்ணேன்னா நிறைய ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த ரெவலேஷன் எனக்கு கிடைச்ச உடனே கைத்தட்டு, டப்பான்னு ஒரு கைத்தட்டல் தாட்டு, நான் இயேசுவை துதிப்பேன். இது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. என் கர்த்தருக்கு இது எம்மாத்திரம் ஒன்றுமே கிடையாது. என் தேவனால கீபோர்டு இருந்தாதான், மைக் இருந்தாதான், லேப்டாப் இருந்தாதான் கர்த்தர் கிரியை செய்வாரா? இன்னைக்கு ஃபோனோடய நம்ம போகிறோம், கர்த்தர் கிரியை செய்வார் அப்படின்னு நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, ஏன் கேட்டுட்டு இருந்தேன் நான், கர்த்தர் கிரியை செய்வார், கர்த்தர் நல்ல டங்ஸில் பேச ஆரம்பித்தேன், அந்நிய பாஷையில் பேச ஆரம்பித்தேன். அல்லேலூயா. அப்படியே ஃபோன் அப்பா திடீர்னு லேப்டாப் ரிப்பேர் ஆயிடுச்சா சிஸ்டர்னு கேட்டிங்கன்னா இல்லை, சரியாகலை, அப்படியே தான் இருந்துச்சு. ஃபோனில் தான் மீட்டிங் நடத்தணும். ஆனால் கர்த்தர் அந்த நாளில் பெரிய மகிமையை கூட்டத்தில் கட்டளையிட்டார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், ஏதோ ஒன்று எத்தனை பேர் ஃபீல் பண்ணிக்க டக்குன்னு உங்கள் இருதயத்தை வந்து அழுத்தும், அப்படியே உங்கள் உள்ளத்தை அப்படியே கொண்டு வரும். நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், திடீர்னு ஒரு காரில் உங்களை மூடுற மாதிரி தெரியும். அது மூடின உடனே நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, அது அழுத்துன உடனே ஓகே 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 அப்படின்னு குனிஞ்சிடக்கூடாது. அதை அழுத்தும் போது நீங்கள் என்ன பண்ணும், எழும்பணும். என வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்கிறவர்கள் அவர்கள் முறிந்து விழுகிறதில்லை, அவர்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்பார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் ஒடுங்கி இருக்கிற சில ஆவிகள், ஏன் தெரியுமா, பவுல் ரொம்ப அழகா சொல்றார், எப்பக்கத்திலும் நாங்கள் நெருக்கப்பட்டோம், நாங்க ஒடுங்கி போறதில்லை. பவுல் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். பவுலுக்கு ரைட்டு லெஃப்ட் முன்ன பின்னணி எல்லா பக்கத்திலும் நெருக்கும். ஆனா பவுல் சொல்றாரு, எங்களை ஒடுக்கிறது இல்லை. ஏன் தெரியுமா, பவுலுக்குள் அப்படிப்பட்ட ஒரு ஆவி, துதியின் ஆவி. எப்படி இதை நான் உங்களுக்கு சொல்றேன், எப்படி சிஸ்டர் கரெக்டா சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல, சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை, சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. ஹல்லேலூயா.
அங்க எல்லாமே கட்டப்பட்டிருந்தது. பவுலுக்குள் இருந்த அந்த பிரைஸ், ஆமென், அந்த பிரைஸ். நம்ம மாம்சத்தை கட்டி போடலாம், ஆவியை எந்த மனுஷனும் கட்டி போட முடியாது. அல்லேலூயா. ஏன்னா இந்த ஆவியை கொடுத்த ஆண்டவர் மட்டும்தான் அதற்கு அதிகாரம் இருக்கே தவிர எந்த மனுஷனாலும் உங்க ஸ்பிரிட் என்ன பண்ணவே முடியாது. உங்க சரீரத்துல வியாதி இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வீட்டுல கடன் பிரச்சனை இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆமென். குடும்பத்துல சமாதான குறைவுகள் இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதன் நடுவிலும் கர்த்தரை துதிக்கிறவர்களுக்காக தான். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், அதுல என்ன எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க. சிறைச்சாலை கதவுகள் கூட மனுஷர்களால திறக்க முடியும். சங்கிலிகளை கூட என்ன பண்ண முடியும், மனுஷர்களால திறக்க முடியும். ஆனா அஸ்திபாரத்தை ஒரு மனுஷனாலும் அசைக்க முடியும். நல்லா கை தட்டி, நல்லா கை தட்டுங்க, கைகளை நல்லா தட்டுங்க. மனுஷனால் செய்ய முடியாதவைகளை கர்த்தர் செய்து முடிப்பார். அவருடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்கும் போது. அல்லேலூயா. எப்போ கம்ஃபர்டபுளா இருக்கும் போது கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இந்த ஸ்பிரிட் உங்களை அட்டாக் பண்ண முயற்சி செய்யும் போதே உடனே நீங்க என்ன பண்ணணும். நான் அப்படிதான் எப்பவுமே என்னுடைய அனுபவம் எப்படின்னா, என்னை உட்காரு படுத்துரு முடியாதுன்னு எப்ப பிசாசு சொல்றானோ அப்பெல்லாம் நான் எழுந்து நின்றுருவேன். என் பெட் மேலே இருக்க மாட்டேன், டக்குன்னு எழுந்து நிற்க ஆரம்பிச்சிருவேன். நின்று நல்லா அப்படியே நடந்து 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 அந்நிய பாஷைகள்ல பேச ஆரம்பிப்பேன். அல்லேலூயா. பேசி பேசி ஆண்டுடைய நாமத்தை உயர்த்த ஆரம்பிப்பேன். பல முறை என்னுடைய வாழ்க்கையில நான் ஒடுங்க வேண்டும் என்று எப்பொழுதெல்லாம் சத்துரு திட்டம் பண்ண அந்த மாதிரியான பாரங்கள், அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சத்துரு கொண்டு வரும்போதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்தி பிடித்து நான் எழுந்து நிமிர்ந்து நின்றிருக்கிறேன். இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி பிசாசு உங்களை ஒடுக்கி ஒடுக்கி உட்கார வச்சிருக்கிறான். இது அது எதுனாலும் இன்னைக்கு சொல்லுங்க, எந்த காரணமா இருந்தாலும் நான் எழுந்து நிமிர்ந்து நிற்பேன். ஹல்லேலூயா. நான் எழுந்து நிமிர்ந்து நிற்பேன். இயேசுவின் நாமத்தை உயர்த்தி பிடிக்கிறவர்கள் நிச்சயமாய் நிற்பார்கள். அல்லேலூயா. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. நீங்க உயர்த்த 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 உயர்த்தலாமா? இயேசு நாமம், இயேசு நாமம் சொல்லலாமா? ஹெல்ப் பண்ணு. இயேசு நாமம் வாழ்கவே. இப்ப நீங்க பாட பாட உங்களுக்குள்ள என்ன நடக்கும்னு நான் சொல்றேன். ஆமென். நீங்க பாடும்போது உள்ளத்துல எதை வைத்து பாடணும். நீங்க பாட பாட யாரெல்லாம் இந்த ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ்னால அட்டாக் பண்ணப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள ஒரு டெலிவரன்ஸ் நடக்கும். ஆமென். நான் உங்களை எப்படி உற்சாகப்படுத்துகிறேன், ஒரு சகோதரியா உங்களை தாழ்மையோடு நான் கேட்கிறேன், நல்ல சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. பிரைஸ் எப்படி இருக்கணும்னா, பிரைஸ் வர்ஷிப் வந்து எப்படி சைலன்ஸ்ல இருக்கலாம், ஆனா பிரைஸ் ஹாஸ் டு பி டிக்ளரேஷன். அல்லேலூயா. துதி என்பது அறிக்கை, அதை ஜெயத்தோடு செய்யணும். சுத்தி சுத்தி என்ன பண்ணணும், அறிக்கணும். வர்ஷிப் அப்படியே ரெவரன்ஸ்ல நம்ம பண்ணலாம், அதையும் நம்ம பண்ணுவோம் கடைசியில. ஆனா இப்போ நம்ம பண்ண போறது பிரைஸ். இயேசுவின் நாமத்தை நீங்க உயர்த்தி பிடிங்க. இந்த வருஷத்துல நீங்க முறிந்து விழுவதில்லை. ஒருவேளை இங்க விழுந்து யாராவது வந்திருக்கீங்க, நான் விழுந்த நிலைமையில இருக்கிற சிஸ்டர் நீங்க சொன்னா கூட கர்த்தர் உங்களை எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ண போறார். அப்படியே கைகளை தட்டி ராகா தரபலா ஷிதரோ நிபாதா கஷிகாதா ரபலா துரேலா நிபாதா ராஷிரா கதரபோ. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே வாழ்கவே. இயேசு நாமம் பாட பாட வாய் திறந்து பாடுங்க, வாய் திறந்து பாடுங்க. பாட பாட ஒரு விடுதலை கர்த்தர் உங்களுடைய சரீரத்துல கட்டவிழ்கிறார். உங்க ஆத்துமாவில் உங்க ஆவியில ஒரு டெலிவரன்ஸ். இயேசு நாமம், இயேசு நாமம், வாழ்கவே வாழ்கவே. ஹல்லேலூயா. எப்பெல்லாம் இந்த ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ் உங்களை அட்ராக்ட் பண்றது, இது ஸ்பிரிச்சுவல் ஐஸ்ல, எப்பெல்லாம் இந்த ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ் உங்களை அட்ராக்ட் பண்றது, இது ஸ்பிரிச்சுவல் ஐஸ்ல உங்களால என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும்.
ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் இதை நீங்க பார்க்கலன்னா நீங்க எப்படி பார்ப்பீங்கன்னா, அந்த அக்கா பேசின பேச்சுனாலதான் நான் இப்படி இருக்கிறேன், அந்த ஐயா சொன்ன வார்த்தை தான் என்னை இப்படி மாத்திருச்சு, என் வாழ்க்கையில நடந்த இந்த அனுபவங்கள் தான் நான் இப்படி ஒடுங்கி போயிருக்கேன் அப்படின்னு உலகத்தில் இருக்கிறவர்களை கை காண்பிக்கும். ஆனா ஆவிக்குரிய கண்களை திறந்து பாருங்க. பவுல் சீலா போல உங்கள் ஒருத்தரையும் யாரும் விலங்களை கட்டி தொங்க விடல. அப்ப அவங்களால முடியும்னா என்னாலையும் முடியும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? கையை அசைச்சு சொல்லுங்க, என்னால முடியும். பவுல் சீலாவால முடியும்னா என்னால முடியும். அல்லேலூயா. அவர்களால் அதை செய்ய முடியும். நம்மை போலதான், நம்மை போலவே இதே மாம்சத்துல பிறந்து இப்படி இருக்கிற சரீர வியாதிகளோடு கஷ்டப்பட்டவர் தான் பவுல். இதே போல மனுஷருடைய வார்த்தையினால் வேதனைப்பட்டவர் தான் பவுல். பவுல் சொல்றார், எல்லாரும் துடைத்து போடுகிற கந்தையை போல நாங்கள் ஆனோம்னு சொல்றார். எங்களை எல்லாரும் யூஸ் பண்ணி தூக்கி போடுறாங்கப்பா, தேவன்ற போது எங்க கிட்ட வந்து தொடச்சுக்கிறாங்க, அப்புறம் எங்களை தூக்கி போடுறாங்க. இங்க எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? ஒருவேளை நீங்க அப்படி இருந்தா, பவுலும் அப்படித்தான் இருந்தார். ஒருவேளை வியாதியோடு முள், சரீரத்தில் அவருக்கு ஒரு முள் இருந்தது, அவரும் அப்படித்தான் இருந்தார். ஆனால் அவர் சொல்லுகிற வார்த்தை, எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம் நாங்க ஒடுங்கி போறதில்லை. என் கூட சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லுங்க, எப்பக்கத்திலும் நாங்கள் நெருக்கப்பட்டோம் நாங்கள் ஒடுங்கி போகிறது. ஏன் தெரியுமா? கர்த்தர் நமக்கு துதியின் ஆடையை கொடுத்திருக்கிறார். துதியின் ஆடையை போட்டு இருக்கிறவங்க ஒடுங்கவே முடியாது. அது எவ்வளவு சத்துரு எந்த பக்கத்துல ஒடுக்கினாலும் ஒடுங்க முடியாது. அப்ப நம்ம இன்னைக்கு எப்படின்னா, அது ஒரு ஷீல்டு மாதிரி. துதியின் ஆடை என்பது ஒரு ஷீல்டு மாதிரி. நீங்க அதை அணிந்து கொள்ளும் பொழுது எந்த பக்கத்திலிருந்து உங்களை நெருக்கினாலும் நீங்க என்ன பண்றதே இல்லை, நொறுங்கி போறதே இல்லை. காரெல்லாம் டெஸ்ட் பண்ணி, மார்க்கெட்டுக்கு கார் வர்றதுக்கு முன்னாடி கார் கிராஷ் பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்க. கிராஷ் பண்ணி இது இடிச்சா எந்த அளவுக்கு நொறுங்குது, எந்த அளவுக்கு இது அந்த அந்த தாக்கத்துக்கு எந்த அளவுக்கு தாங்குது அப்படின்னு அதை டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி டெஸ்ட் பண்ணி தான் காரை எப்படி கொண்டு வராங்க, 5 ஸ்டார் ரேட்டிங்ல லான்ச் பண்ணுவாங்க. இதுக்கு ஸ்டார்ஸ் கொடுப்பாங்க. என்ன ஸ்டார்? இது தேராது, இது ஒரு இடிக்கே விழுந்துருச்சு, இது ஒரு இடிக்கு கொஞ்சம் நின்றுச்சு, 2வது இடியிலே போயிருச்சு, லெஃப்ட்ல வந்து இடிக்கும் போது இது சாஞ்சிருச்சு. ஆனா ஒரு சில காரெல்லாம் 5 ஸ்டார் வாங்கிட்டு வருது மார்க்கெட்டுக்கு. ஜனங்கள் they seek for a car or a product. எத்தனை இடிச்சாலும் தாங்குற ஒரு கார் என்ன பண்றாங்க, தேடுறாங்க. இன்னைக்கு உங்களுக்கு எத்தனை ஸ்டார் பரலோகம் கொடுக்கும் யோசிச்சு பாருங்க. நமக்கு எத்தனை ஸ்டார் கிடைக்கும்? சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் டீச்சர்ஸ் வந்து ஸ்டார் போட்டு அனுப்புவாங்க, அப்படிதானே? ஹோம்ஒர்க் எல்லாம் செஞ்சா பிள்ளைங்க ஆசையா கொண்டு வந்து காமிக்கும். என்ன காமிக்கும்? என் டீச்சர் எனக்கு ஸ்டார் போட்டாங்க. இன்னைக்கு பரலோகம் உங்களுக்கு ஸ்டார் போடணும்னா எத்தனை இடி தாங்கும்? எனக்கு தெரியும், பாலுக்கு கண்டிப்பா 5 ஸ்டார் தான். ஏன்னா பாலுக்கு எப்பக்கத்திலும் நெருக்கும். எப்பக்கத்திலிருந்து பாலை நெருக்கினாலும் பால் என்ன பண்ணல, நொறுங்கல. அப்பனா பால் வந்து 4 ஸ்டார் ரேட்டிங். இப்ப நம்ம யோசிச்சு பார்ப்போம், நம்மள ஒரு சில பேரெல்லாம் வியாதிகள் வந்தா கூட சமாளிச்சிருவாங்க, வார்த்தையை சமாளிக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் வார்த்தையை சமாளிப்பாங்க, ஆனா ஒரு சில பேர் எதை சமாளிக்க மாட்டாங்க, வியாதியை இப்படி ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒவ்வொரு விதமான காரியத்தை. ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங்கா நாங்க இதெல்லாம் கெட்டி, பிசாசுக்கு தெரியும் நீங்க எதுல கெட்டி எதுல வீக்குன்னு. உங்க அம்மாவை பத்தி பேசினா நீங்க எமோஷன் ஆயிருவீங்க, அப்பா வீட்டை பத்தி பேசினா உங்களுக்கு டென்ஷன் ஆகும், பிசாசுக்கு தெரியும். அப்ப கரெக்டா கணவன்மார்கள் என்ன பண்ணுவாங்க, கரெக்டா என்ன உன்னை வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லு. இது வரைக்கும் என்ன பேசினாலும் அமைதியா இருந்த நீங்க கரெக்டா அப்பாவை பத்தி, எங்க அப்பாவை பேசாதீங்க, அப்ப எனக்கு கெட்ட கோபம் வரும். அப்ப என்ன, ஸ்பிரிட்டுக்கு நல்லா தெரியுது உங்க வீக்னஸ் பாயிண்ட் எது. இப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் நான் ஒடுங்கி போகிறது இல்லை. இன்னைக்கு ஆசை, இந்த வார்த்தையை கேட்கும் போதே உங்களுக்குள்ள ஆசை வரும், ஆண்டவரே ஹெவன் எனக்கு எத்தனை ஸ்டார் கொடுக்கும். இந்த பூமியில எவ்வளவு பெரிய ஸ்டாரா இருந்தாலும் பரலோகம் ஸ்டார்ன்னு சொன்னாதான் ஸ்டார். இந்த பூமியில எவ்வளவு பிரபலமா இருந்தாலும், நிறைய பூமியில பிரபலமா இருக்கிறவங்க பரலோகத்துல பிரபலமா இருப்பாங்களான்னு தெரியல, அது எனக்கு தெரியல. நானும் அத்தையும் பேசும்போது பேசிப்போம், நிறைய பேருக்கு பரலோகத்துல சர்ப்ரைஸ் இருக்கு. ஆமா, நிறைய பேருக்கு ஹெவன்ல என்ன இருக்கு, சர்ப்ரைஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா, மனுஷன் பார்க்கிறபடி கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறதே இல்லை. அள்ளி அள்ளி இப்படி தூவிட்டு இருக்காங்க காணிக்கை பெட்டியில, அதெல்லாம் சீஷர்கள் ஆணு வாய்ப்பிழந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இயேசுவோ 2 காசு போட்டு அம்மாவை ஹைலைட் பண்ணி காமிக்கிறார். ஹல்லேலூயா. பரலோகம் எதை முக்கியத்துவப்படுத்துது, எதை முக்கிய, தனக்குண்டான எல்லாவற்றையும். ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு ஆமென்னு சொல்றீங்க? எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்குறீங்க, ஆண்டவர் எனக்கு எத்தனை ஸ்டார்ப்பா? ஒரு சில பேருக்கு ஆண்டவர் 1 ஸ்டார் தான் மக்களே, ஒரு அடிக்கே நீ தாங்க மாட்டேங்கிற, பொசுக்குன்னு விழுந்துடுற. ஒரு பிரச்சனை, யாராவது ஒருத்தர் ஒரு வார்த்தை சொன்னா ஜபத்தை நிறுத்திடுற.
யாராகிலும் ஒருத்தர் ஒரு வார்த்தையை பேசிட்டா உடனே ஜபம் துதி நின்றுது. அதுக்கப்புறம் ஜப அறைக்கு போய் தேவ சமூகத்துல உட்கார்ந்தெல்லாம் ஆண்டரை பார்த்து கேள்வி, ரெண்டாவது முறுமுறுப்பு, கோழி மூட்டல், இதுதான் வருது வாயை திறந்தா. எது வந்தாலும் கைகளை உயர்த்தி துதிக்கிற இன்றைக்கு துதியின் ஆடைய சபையின் மேல கர்த்தர் கொடுக்க விரும்புறார். எப்பக்கத்திலும் நீங்கள் நெருக்கப்பட்டாலும் நீங்க ஒடுங்கி போகிறது இல்லை. ஹல்லேலூயா. உங்கள் கால் கட்டப்பட்டாலும் கை கட்டப்பட்டாலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறதால இயேசுவின் நாமத்தை நீங்க உயர்த்தி பிடிக்க 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 கர்த்தர் உங்களை எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வருஷம் நீங்க கூனி குறுங்கி நடக்கிறது இல்ல சகோதரரே. இந்த வருஷம் நீங்க குனிஞ்சு குனிஞ்சு நடக்கிறது இல்ல. இந்த வருஷம் பூமியை பார்த்தே நீங்க நடக்கிறது இல்ல. இந்த வருஷம் மேலானவைகளை, இந்த வருஷம் பெரிதானவைகளை, இந்த வருஷம் மேலானவைகளை காண கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வருஷம் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், இதிலும் மேலானது, இதிலும் பெரிதானவைகளை காண்பார். இந்த வார்த்தை இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா பெருசு இல்ல, கிரேட்டர். ஹல்லேலூயா. இட்ஸ் நாட் பிகர், இட்ஸ் கிரேட்டர். அதுக்கு அடுத்த வசனம் 1 யோவான் 1:50-51 அப்புறமா வாசிக்கலாம். 51ஆம் வசனம் சொல்லுகிறது, வானம் திறந்திருக்கவும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரன் மேல் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இது முதல் காண்பீர்கள். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது முதல் heavens will be open for you. Hallelujah. Heavens ன்னு இருக்கு பைபிள். எப்படி இருக்கு? Heavens. God created heavens and the earth. ஆனா தமிழ்ல எப்படி இருக்குன்னா ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும், ஆனா எப்படி சொல்லிருக்கணும்னா வானங்களையும் பூமியையும். பூமி ஒண்ணுதான், ஆனா வானங்கள்ல நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹெவன் நீங்க பார்க்க, உங்க கண் பார்க்கக்கூடிய ஹெவன். உங்க கண்ணு கிளவுட்ஸ் நீங்க பாக்குறீங்கல்ல, ஃப்ளைட்ல போனா இன்னும் நல்லாவே தெரியும். அதான் முதல் வானம். அடுத்து 2ஆம் வானம், அடுத்து 3ஆம். இந்த 3ஆம் வானத்துக்கு தான் பவுல் சொல்றார், எனக்கு ஒரு மனுஷனை தெரியும், அந்த மனுஷன் எங்க போயிட்டு வந்தாரு? 3ஆம் வானம். அப்ப ஃபர்ஸ்ட் ஹெவன், செகண்ட், தேர்ட் ஹெவன். இப்ப இந்த 2வது ஹெவன்ல தான் என்ன இருக்குன்னா வான மண்டலம் இருக்கு. இதைத்தான் எப்படி நம்ம வாசிக்கிறோம்னா, இதை செகண்ட் ஹெவன் எப்படி இருக்கு நமக்கு? எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளுடைய சேனைகளோடு போராட்டம். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா இல்ல நான் குழப்பறேனா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? நம்ம இங்க பூமியில இருக்கிறோம், நமக்கு மேல பார்க்கக்கூடிய முதல் வானம் இருக்கு, நம் கண்களால் பார்க்க முடியாத 2ஆம் வானம் இருக்கு. அந்த வானத்துல தான் யார் இருக்கா? சேட்டன் அண்ட் ஹிஸ் ஆர்மி இருக்காங்க. அதுக்கு மேலதான் என்ன இருக்கு? உன்னதங்கள் இருக்கு. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்துல வாசிச்சா இயேசு கிறிஸ்து உன்னதங்களில் உட்கார்ந்திருக்கிறார், நம்மையும் உன்னதங்களில் உட்காரவும் செய்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இப்ப நான் இந்த எங்க போனாலும் இந்த வார்த்தை எம்பசைஸ் பண்ணிட்டே இருக்கிறேன். ஒவ்வொரு ஆவிக்குரிய திருச்சபையும் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களை உட்கார வைத்திருக்கிற இடம். அல்லேலூயா. அதனால ஜீசஸ் சொல்றார், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க உங்களுக்கு அதிகாரம். மிதிக்கனா நம்ம காலு கீழே தானே அது இருக்கு. அப்ப நீங்க எங்க இருக்கீங்கன்னா உன்னதத்துல இருக்கிறீங்க, தேர்ட் ஹெவன்ல. இப்ப தேர்ட் ஹெவனுக்கு கீழே தானே செகண்ட் ஹெவன் இருக்கு, 2ஆம் வானம் இருக்கு. அப்ப 2ஆம் வானத்துல எல்லாவற்றையும் மேற்கொள்ற அத்தாரிட்டியை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. துதிக்கிறவங்க சுலபமா மேற்கொள்ளுவாங்க. ஆமென். துதி என்பது ஒரு பயங்கரமான ஒரு வெப்பன். இதை வச்சு நீங்க சுலபமா ஜெயிக்கலாம். இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறபடி ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக கர்த்தர் உங்களுக்கு துதியின் ஆடையை கொடுக்கிறார். இதுக்கப்புறம் உங்களை ஒடுக்குற மாதிரி, ஏதோ ஒரு ஹெவினஸ் உங்க மேல வைக்கிற மாதிரி, ஏதோ ஒரு பாரம் உங்க இருதயத்துக்கு. இங்க இருக்கிற ஒரு சில பேர் அதை உணர்ந்திருப்பீங்க, காரணம் இல்லாம ஒரு பேர்டன் உங்க ஹார்ட்ல வரும். அது என்ன காரணம்னு கேட்டா அதுக்கு சொல்ல தெரியாது. ஏன் இப்படி இருக்கு தெரியல, ஒரு மாதிரி ஒரு பேர்டனா இருக்கு. எத்தனை பேர் அப்படி ஃபீல் பண்ணிருக்கீங்க? என்ன போல ஏதோ நடக்க போற மாதிரி இருக்கு, ஏதோ சம்பவிக்கிற மாதிரி இருக்கு. அப்படி ஏதாவது ஒரு ஃபீலிங் உங்களுக்குள்ள வந்ததுன்னா நீங்க உடனே என்ன செய்யணும் தெரியுமா? எழுந்து ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கணும். ஆமென். அவருடைய நாமத்தை உயர்த்த ஆரம்பிக்கணும், அவருடைய செய்கைகளை அறிவிக்க ஆரம்பிக்கணும். அவருடைய நாமத்தை நீங்க உயர்த்தி பிடிக்க 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 தேவனுடைய நாமத்தினாலே உங்களுக்கு விடுதலை வரும். அவருடைய நாமத்தை நீங்க உயர்த்தி பிடிச்சீங்கன்னா நீங்க எழுந்து நிமிர்ந்து நிற்பீங்க. ஹல்லேலூயா. ஆமென். பார்த்து சொன்னது பிலேயாம் இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து சொன்ன, சபிக்க கூலி பேசி கொண்டு வரப்பட்ட பிலேயாம் யாரை பார்த்து சொல்றாங்க? இந்த ஜனம் எப்படிப்பட்ட ஜனம்? எப்படி தெரியுமா? இஸ்ரவேலர்கள் யார் தெரியுமா? துஷ்ட சிங்கம் போல எழும்பும். அல்லேலூயா. பிலேயாம் ஆவியின் கண்கள்ல பார்க்கும்போது, மாம்ச கண்கள்ல பார்த்தா சும்மா பழைய ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு தேயாத செருப்பும்
பழமையாகாத வஸ்திரத்தையும் போட்டு புள்ளக்குட்டியெல்லாம் தூக்கிட்டு பார்த்தாலே பரிதாபமா இருக்கு. அவங்கள பட்டி பொடிக்கெல்லாம் தூக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். மாம்ச கண்கள்ல பார்த்தா. ஆவியின் கண்கள்ல மலை மேல் நின்று பார்க்கிற பிள்ளையம் சொல்றாரு, எப்பா இவங்க யாரு, நீ பார்க்கிற மாதிரி சும்மா கிடையாது, இவங்க துஷ்ட சிங்கம் போல எழும்புவாங்க. பிள்ளையாம் இந்த வார்த்தையை சொல்வதற்கு முன்பாக இவன் சத்துரு இவர்களை குறித்து யூகித்த ஒரு வார்த்தை தான் நம்ம வாசிக்கலாமா? 22:4 வாசிங்க. 22 என்னாகமம் 4. மீதியானின் மூப்பரை நோக்கி மாடு வெளியின் அதான் வாசிக்கிறீங்களா? என்னாகமம் 22:4 மீதியான் வாசிக்கலாம். மீதியானின் மூப்பரை நோக்கி ஓகே மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மேய்ந்து போடும் என்றான். அல்லேலூயா. இதுக்கு முந்தைய வசனங்கள்லாம் நம்ம வாசிச்சோம்னா இஸ்ரவேல் ஜனங்கள் வருகிறார்கள் என்பதை பாலாக் என்ன பண்றான்? பார்க்கிறான். கண்டான் இருக்கும் முந்தைய வசனத்துல. என்ன பண்றாரு? கண்டான். பாலாக் இப்படி பாக்குறான். பாலாக் இப்படி இப்ப நான் இங்க மேல இருந்து பாக்குற மாதிரி வச்சுக்கலாமே. பாலாக் இங்கிருந்து ஜனத்தை பார்த்த உடனே அவன் என்ன சொல்றான்னா, இந்த ஜனத்தை பார்த்து புல்லை மேய்ந்து போடுறது மாதிரி இந்த ஜனம் சுற்றி இருக்கிற யாவையும் மேய்ந்து போடும். அவன் பார்க்கும்போது மாம்ச கண்கள்ல பார்க்கும்போது அவனை குறித்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்த பயம் இருக்கு. ஆனா அவன் என்ன சொல்றானா, ஆடு மேய்கிற மாதிரி நம்மள என்ன பண்ணிடுவாங்க, ஆடு மாடு மேய்கிற மாதிரி மேய்ந்து போடுவாங்க. அவன் நினைச்சான் இந்த ஜனங்களை பார்க்கும்போது ஏதோ ஆடு மேய்க்கிறவங்க, அப்படிதானே இஸ்ரவேலர்கள் ஆடு மேய்க்கிறவர்கள் தான், ஆடு மாடு மேய்க்கிறவங்கன்னு நினைச்சு ஆடு மாடோட ஒப்பிட்டுட்டான். ஆனா பீலேயம் சொல்றான், பாலாக் நீ ஏதோ ஆடு மாடு மேய்க்கிறதுனால இவர்களை ஆடு மாடுன்னு நினைச்சிடாத, இவங்க ஒரு துஷ்ட சிங்கம் போல எழும்புவாங்க. ஹல்லேலூயா. இவங்க எழும்புனா இரையை கவ்வாமல் மறுபடியும் இவங்க உட்கார மாட்டாங்க. மனுஷருடைய பார்வைக்கு ஏதோ அற்பமாய் நீங்க தெரியலாம், ஆனா ஆவியின் கண்கள்ல கர்த்தர் உங்களை ஒரு சிங்கத்தை போல இன்றைக்கு ஒரு அபிஷேகத்தை உங்க மேல இறங்க பண்ணுங்க. ஹல்லேலூயா. ப்ராவர்ப்ஸ் 30:30 நீதிமொழிகள் 30 அப்புறம் வாசிச்சுக்கலாம். நீதிமொழிகள் 30:30 என்ன வசனம் சொல்லுதுன்னா, ஒன்றுக்கும் பின்னடையாத சிங்கம். சிங்கத்தினுடைய குவாலிட்டியே என்னன்னா, வாட் இஸ் த குவாலிட்டி ஆஃப் a lion அப்படின்னா, இது ஒன்றுக்கும் பின்னடையாது. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் ஒடுங்குகிறது மட்டும் இல்ல, ஒடுக்கத்திலிருந்து உங்களை எழுப்புறது மாத்திரமல்ல, முன்னோக்கி உங்களை நகர்த்தியும் கொண்டு போக அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஆமென். எதற்கும் எது ஒரு பிரச்சனை வந்த உடனே பின்னாடி போகிற அனுபவங்கள் இந்த வருஷத்தோட இயேசுவின் நாமத்துல முடியட்டும். ஏதோ ஒரு பிரச்சனை வந்து சபைக்கு போகிறத நிறுத்துறது, ஏதோ ஒரு பிரச்சனை வந்தோடனே கூட்டத்துக்கு வருகிறது நிறுத்துறது, ஜபத்தை நிறுத்துறது, உபவாசத்தை நிறுத்துறது, பிரதிஷ்டையை நிறுத்துறது. கர்த்தாவே உமக்காக நான் இப்படிதான் இருப்பேன்னு ஒரு சில பேர் பிரதிஷ்டை செய்தீங்க. ஆனா கர்த்தர் உங்களுக்கு அதை செய்யலன்னு அந்த பிரதிஷ்டை என்ன பண்ணிட்டீங்க? முறித்து போட்டுட்டீங்க. அதை முறித்து போட்டீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார், ஒன்றுக்கும் பின்னடையாத சிங்கத்தை போல இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்ன வார்த்தை, இவர்கள் துஷ்ட சிங்கத்தை போல எழும்புவார்கள். எத்தனை பேர் இன்னைக்கு எழும்ப ஆயத்தமா இருக்கிறீங்க? என் கூட நான் எழும்ப போறேன். இனி சும்மா என்னை பார்த்து ஆடு மாடு, உங்க பார்வைக்கே நீங்க ஒருவேளை ஆடு மாதிரி இருக்கலாம். இந்த தெளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, அப்படிதானே அந்த வார்த்தை இருக்கு. என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்து கொண்டீரே, இந்த தெளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவளாக்கி அலையில் வைத்து கொண்டீரே. இது தெளிப்பூச்சி. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே நீ பயப்படாதே, அப்படிதானே வசனம் இருக்கு. பூச்சியாதான் கர்த்தர் ஒருத்தர் பிடிப்பாரு, ஆனா பூச்சியாவே வாழ்நாள் வரைக்கும் வச்சுக்க மாட்டார். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே பயப்படாதே, நான் உன்னை அடுத்தடுத்த வசனங்கள்ல நான் உன்னை புதிதும் கூர்மையும் உள்ள பற்களுள்ள எந்திரமாக்கும். அதுதான் அனாயிட்டிங். தேவனோடு தாவீதோட இருக்கு. தாவீது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டர் பைபிள்ல. டேவிடோட வந்து சேர்ந்தவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்க? முறுமுறுக்கிற ஒண்ணு எல்லாம் வேஸ்ட் பீஸா வருது. டேவிட் கிட்ட வந்து சேரும் போது எப்படி வந்தாங்க? ஒன்னுத்துக்கு உதவாதவர்களை போலதான் வந்தாங்க, பூச்சி மாத்திரம் வந்தாங்க. ஆனா அதே டேவிடோட இருந்த கூட்டத்தை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்றேன். என் கூட எடுத்தவர்கள் 1 நாளாகவும் 12:8 வாசிப்பு. கர்த்தர் உங்களுக்கு
சில ரெவலேஷன்ஸ் இப்ப கொடுக்க போறார். காத்தியரில் பரிசையும் ஈட்டியும் பிடித்து சிங்க முகம் போன்ற முகமும். ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. சிங்க முகம் போன்ற முகம் சொல்லுங்க. சிங்க முகம் போன்ற முகம். இந்த அதிகாரத்தை நீங்க வீட்டுல எழுதி வைக்க நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன். எழுதி வைத்து வாசிச்சு பாருங்க. யாருன்னா தாவீதோடு இருந்த பராக்கிரமசாலிகளுடைய குணங்கள், பட்டியல்கள், அவங்க எப்படிப்பட்டவங்கன்றது அது எழுதியிருக்கும். அப்படிதானே இருக்கு? அதான் அந்த அதிகாரம். அந்த அதிகாரத்துல இந்த காத் புத்திரர்கள் விசேஷமா அவங்களுக்கு எப்படி ஒரு ஃபேஸ் இருக்கும்னா, எப்படி இருக்கும் அந்த முகம்? சிங்க முகம் போன்ற முகம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படியே முடியெல்லாம் இப்படி வளர்த்து இப்படியெல்லாம் விட்டுருப்பாங்களா? நம்ம பிள்ளைங்கெல்லாம் செஞ்சுக்குதே. நம்ம பிள்ளைங்க சிங்க மாதிரி செஞ்சா கூட பரவாயில்ல, சிங்கமா இல்லை பண்ணிக்குது. இப்ப நல்லா இருந்தா கூட பரவாயில்லடா, ட்ரெண்டுக்கான்னு இவனுங்க பண்ற அட்டூழியம் தாங்கவே முடியல. அது கொஞ்சம் சிங்க மாதிரி கொஞ்சம் கெர்ஜிப்பா இருந்தா பரவாயில்ல, கோமாளி மாதிரியே இருக்கான். நம்ம அந்த காலத்துல சர்க்கஸ்ல பாக்குற கோமாளி கலர் எல்லாம் மண்டையில அடிச்சுக்கிட்டு அது அவன் கெத்துன்னு சொல்றான். ஆனா இங்க பாருங்க, காத் புத்திரர்கள் அவங்களுக்கு எப்படி இருந்தது முகம்? சிங்க முகம். அப்ப சிங்க முகம்னா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பார்க்கலாம். எப்படி இருந்திருப்பாங்க சிங்க முகம்னா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அது ஒன்றும், அது ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல பார்க்கணும். சிங்க முகம்னா என்ன அர்த்தம்? இது எதுக்குமே பின்னடையாது. எவ்வளோ பெரிய யானை வந்தாலும் அது அப்படியே, அது சிங்கம் தான். எவ்வளோ உயரமான ஒட்டகச்சிவிங்க வந்தாலும் அது எப்படிதான் பார்க்கும்? சிங்கமா தான் அது இருக்கும். ஆமென். எவ்வளவு வேகமாய் ஓடுகிற சிறுத்தை வந்தாலும் அது சிங்கம் தான். எதற்கும் பின்னடையாத ஒரு முகம். ஆமென். தெல்லு பூச்சியா இருந்து கர்த்தருடைய கைக்கு வந்து தெல்லு பூச்சாவே சாவறதுன்றது அது கர்த்தருடைய கைக்கு வந்ததுக்கே பிரயோஜனம் இல்லாம போயிடும். சபைக்கு வருவதற்கு முன்பாக நீங்க ஒரு பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இப்பயும் ஒரு பிரச்சனையை நீங்க ஃபேஸ் பண்றீங்கன்னா இன்னும் பரமனுடைய கையில நீங்க சரியா உங்களை விட்டு கொடுக்கலன்னு அர்த்தம். கர்த்தருடைய கரத்தில் சரியாய் விட்டு கொடுத்த ஒருத்தர் பூச்சியாவே வாழ்ந்து மறிக்க முடியாது. ஒரு பூச்சி எந்திரமாய் மாறும். ஒரு உபயோகம் இல்லாதவன் உபயோகம் உள்ளவனாய் மாறுவான். இவங்கெல்லாம் வரும்போது எப்படி வந்தாங்க? மோசமான ஆட்கள் தான் வந்தாங்க. ஆனா தாவீதோட இருந்து இருந்து தாவீதுடைய யுத்த பழக்கங்களை கற்றுக்கொண்டு இப்ப எப்படி இருக்காங்க? சிங்க முகமா இருக்காங்க. தாவீதாடு தான் ஆட்ட பிடிக்க வந்த சிங்கத்துடைய வாய் கிழிச்சான். ஆனா இவனோடு இருந்தவர்கள் கெபிக்குள்ள இருக்கிற சிங்கத்தை போய் பிடிச்சு கிழிச்சிருக்கான். உனக்கு என்னடா பிரச்சனை? நாங்க யார் தெரியுமா? தாவீதோட கூட இருக்கிறவங்கப்பா அப்படின்னு நீங்க போய் வாசிச்சு பாருங்க அந்த அதிகாரத்தை. கெபிக்குள் இருந்த சிங்கத்தை போய் என்ன பண்ணிருக்கான்? பிடித்து கிழித்து இருக்கிறான். தாவீது மட்டும்தான் ஏனாக்கின் புத்திரர் கோலியாத்தை அடிச்சா நீங்க நினைக்கிறீங்களா? இவர்களும் 4ஆம் புத்தகத்துல வாசிச்சு பாருங்க. அவனோடு இருந்த பராக்கிரமசாலிகளும் ஏனாக்கின் புத்திரர்களை கீழே தள்ளி இருக்கிறாங்க. அப்ப இயேசு செய்வார் இல்ல, இயேசுவோடு இருக்கிற நானும் செய்ய வேண்டும். அவர் யூத சிங்கமானால் இயேசுவுக்கு முன்னாடி போகும்போது சிங்கமா இருக்காதீங்க, ஆட்டுக்குட்டியா இருங்க. அப்பதான் நடத்துவார். சத்துருக்கு முன்னாடி ஆட்டுக்குட்டியா இருக்காதீங்க, சிங்கமா மாறிடும். இன்னைக்கு நம்ம ஆப்போசிட்டா செய்யறோம். அல்லேலூயா. யாருக்கு முன்னாடி எப்படி? அப்படிதானே. வீட்டுக்குள்ள நைட்டியை போட்டுட்டு வீட்டுக்குள்ள லுங்கி ட்ரௌசர் கட்டிட்டு அப்படியே பரட்ட தலையோடு வரும். அப்படியேவா சர்ச்சுக்கு வரும்? சர்ச்சுக்கு வரும்போது உடைய மாத்திரம், தலைய மாத்திரம், முகத்துக்கு அது வேஷம் போடுறோமா? இல்ல, வேஷம் இல்ல. அது வேஷம் இல்லை தானே. அது என்ன பண்றோம்? நம்ம யாருக்கு முன்னாடி பிரசன்ட் பண்றோமோ அப்படி கேஷுவலா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போகும்போது ஒரு ட்ரெஸ் போடுறோம். அதுவே ஒரு உயர் அதிகாரியை சந்திக்கணும்னா அதே மாதிரி ஒரு டிஷர்ட்டையும் ஒரு ஜீன்ஸையும் போட்டு போறது இல்லை. அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபார்மல் ட்ரெஸ்ஸை போட்டு போய் நிக்கிறோம் இல்ல. அந்தந்த இடத்துக்கு தகுந்தாற் போல நம்முடைய உடைகளை எப்படி நாம் சரி செய்து நாம் மாற்றிக்கொள்கிறோம் சொல்ல மாட்டேன், எப்படி ஒழுங்குபடுத்துகிறோமோ அதே போல தேவனுக்கு முன்பாக நான் ஒரு ஆட்டுக்குட்டி தான், ஆனால் என் சத்துருவுக்கு முன்பாக நான் சிங்க முகம் கொண்டவன். யுத்தத்தில் வல்லவரே என் துணை நீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கு. ஜெயம் பரலோகமும் பூமியும் கைகோர்த்தால் தான் கிடைக்கும். இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப்ல விக்டரி இல்ல, ஏன்னா you are not holding hands of heaven. பரலோகமும் பூமியில் உள்ள மனுஷர்கள், மனுபுத்திரனும் தேவனும் கை கோர்க்கும் போது தான் பவர்ஃபுல்லான விக்டரி நடக்குது. அல்லேலூயா. செங்கடல் பிளக்கணும்னா கர்த்தர் எதுக்கு மோசேவை அடிக்க சொல்லணும்? கர்த்தரே ஒரு காற்றை அனுப்பி கர்த்தர் செய்தார்னு சொல்லியிருக்கலாம் இல்ல. செங்கடலை பிளக்க கர்த்தருக்கு மோசே தேவை. யோர்தானை பிளக்க கர்த்தருக்கு ஆசாரியர்கள் தேவை.
கோலியாத்தை சாய்க்க கர்த்தருக்கு தாவீது தேவை. அல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த மனுஷன் அப்பான்னு கையை உயர்த்தி என் கையை பிடிச்சுக்கோங்க நீங்க சொன்னீங்கன்னா யுத்தத்துல கர்த்தர் உங்களை கொண்டு ஜெயிப்பார். பூமியையோ கர்த்தர் மனுபுத்திரனுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பூமியில் ஒரு ஜெயம் வேண்டுமானால் ஒரு மனுபுத்திரன் கை உயர்த்த வேண்டும். அல்லேலூயா. உங்க குடும்பத்துல நீங்க கை உயர்த்தி நில்லுங்க. பரலோகத்தோட கைப்பிடிங்க. கைப்பிடிச்சு நின்னு பாருங்க. யுத்தத்தில் வல்லவரே என் துணை நீரே, என்றென்றும். ஒரு நாள் ஜெயம் அல்ல, என்றென்றும் என் வாழ்க்கை ஜெயம். ஆமென். தாவீது தேவனுடைய யுத்தங்களை செய்கிற மனுஷன். யோசுவா கர்த்தருடைய யுத்தத்தை செய்தார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இன்னைக்கு ஆசையா இருக்கு? இப்படி இடிச்ச உடனே நொறுங்கி போகிற கண்ணாடிகளா இருக்கிறீங்க இங்க ஒரு சில பேர். நோ, கர்த்தர் உங்களை அப்படி அழைக்கல. வசனம் சொல்லுகிறது, என் இருதயத்தை நான் கற்பாரை போல் ஆக்கினேன். இயேசுவை குறித்து அந்த வசனம் சொல்லு. ஜீசஸ் தன்னுடைய ஹார்ட்டை எப்படி வச்சிருந்தார் தெரியுமா? கம்பேஷன் ஜீசஸ்க்கு இருந்துச்சு. கஷ்டப்படுறவங்களை பார்க்கும்போது அவருக்கு கம்பேஷன் இருந்துச்சு. மீன்வாயில் தன்னை நோக்கி தாக்குகிறவர்களுக்கு தன்னுடைய இருதயத்தை அவர் கல்லை போல் ஆக்கி கொண்டார். அல்லேலூயா. எனக்கு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க எனக்கு அப்படிப்பட்ட இருதயம்? கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நான் உங்களை வெண்கலமும் இரும்பும் ஆக்குவேன். என் கூட சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லுங்க. வெண்கலமும் இரும்பும் ஆக்குவேன். நான் உன்னை கண்ணாடி ஆக்குவேன்ல. கண்ணாடி தான் எப்பக்கமும் ஒரு பக்கம் நெருக்கப்பட்டாலே உடைஞ்சு விழுகும். இன்னைக்கு டக்குன்னு ஒரு அக்கா இடிச்சாலே ஒழுகுறீங்க. ஏன்? எப்படி அது நடந்தது? கிராக் விழுந்துருச்சு. கண்ணாடியில தான் கிராக் விழும், இரும்புல கிராக் விழுமா? வெண்கலத்துல கிராக் விழுமா? உங்க அபிஷேகம் உங்களை இரும்பாக்கணும். உங்க அபிஷேகம் உங்களை வெண்கலமாக்கணும். உங்க அபிஷேகம் உங்களை கற்பாரையாக்கணும். உங்க அபிஷேகம் உங்களுக்கு சிங்க முகத்தை கொடுக்கணும். உங்க அபிஷேகம் உங்க கால்களை ஒன்றுக்கு பின்னடையாத சிங்கத்தின் கால்களாய் மாற்றும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இதெல்லாம் எது செய்யும் தெரியுமா? துதி செய்யும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எழும்புறது எது எழும்பும்? பாராக்கே, உன் பார்வைக்கு ஆடுகளைப் போல இருந்தவர்கள் தேவனுடைய பார்வையில் அவர்கள் சிங்கங்கள். அது சாதாரண சிங்கமா? அது சாதாரண துஷ்ட சிங்கம். ஆமென். அப்பா, இன்னொரு வசனத்துல இருக்கும், அவனை எழுப்புகிறவன் யார்? எழுப்பி விட்டுறாத, அவனை சீண்டி விட்டுறாது. முன்னாடி எல்லாம் எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, உங்க எல்லாருக்குமே தெரியும். நீங்களே பார்ப்பீங்க. சேலஞ்ச், பிள்ளைகளை கொண்டு போய் ஊழியத்தை நிறைவேற்றுறது ஒரு பெரிய சேலஞ்ச். கரெக்டாக மினிஸ்ட்ரிக்கு போகும்போது நான் ஃபீட் பண்ணணும். அப்போ ரொம்ப அழுவாங்க. ஸ்டேஜுக்கு போகும்போது வந்து நிற்பாங்க. அப்படி ரொம்ப சேலஞ்ச் இருக்கும். புரியாத வயசு. அவனுக்கு 2.5 வயசு. அவனுக்கு ஒன்றுமே புரியாது. நம்ம சொன்னாலும் அதை புரிஞ்சுக்கிற வயசு இல்லை. இந்த புரியாத வயசில் முன்னாடியெல்லாம் ஜூடா குட்டியா, போன டைம் வரும்போது நாங்கள் குட்டியாக ஜூடாவை கொண்டு வந்தோம் சபைக்கு. இங்கே தான் வச்சு உட்காந்துட்டு இருந்தோம். குட்டியாக இருக்கும்போது அவன் ஏதாவது அழுதாலோ இல்லை ரொம்ப கத்தி அழுவான். எதுக்கு அழுறான்னு அவனுக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. அப்போ அழும்போது நானும் அழுவேன். மனபாரத்தோடு வந்து ஸ்டேஜில் நிற்பேன். கர்த்தர் பலப்படுத்தி ஊழியத்தை நிறைவேற்றி போயிடுவேன். இப்போ அதே மாதிரி என் பிள்ளைகளை ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் பிசாசு கொடுத்தானா, இப்போ நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? கரெக்டாக நான் ஒரு நாள் நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்பிக்கையோடு. நான் பிள்ளைகளெல்லாம் தூங்கிட்டாங்க. கரெக்டாக அதிசயமாக என் பிள்ளைங்க 1 மணிக்கு தூங்கிருச்சு. 1 மணிக்கு தூங்கினோட எனக்கும் என் கணவருக்கும் அவ்வளோ சந்தோஷத்தோடு பிள்ளைகளை கடத்திட்டு, அப்பா இப்போ நம்ம ஜெபிக்கலாம் அப்படின்னு அப்போதான் எழும்பி போய் பெட்டை விட்டு கீழே இறங்கி நின்று கைகளை உயர்த்தி அப்படியே பாடல் பாடிட்டே இருக்கிறேன். என் குழந்தை யாரோ அடிச்ச மாதிரி அவள் அழுகுறா. ஈச்சுன்னு ஒரு குரல் அவள் அழுத உடனே இவனும் எழுந்து 2 பேருமே அழுகுறாங்க. 2 பேரும் ஏகமாய் கத்துவாங்க. ஏகமாக கத்துற 2 பேரும் பதறி போய் மறுபடியும் உட்காந்து 2 பேரும் கன்சோல் பண்ணிட்டே இருந்தோம். எனக்கு நல்லா தெரியும், நான் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே அங்கே ஃபயர் வந்து பேர்ன் ஆக ஆரம்பிச்சிச்சு. உடனே என்ன பிசாசு நான் உடனே சொன்னேன். அது ஆல்ரெடி 1 o'clock 1:30 ஆயிடுச்சு. நான் இப்போ என்ன பண்ணேன், நான் உடனே சொன்னேன், இங்கே பாரு, என் பிள்ளை 4 மணிக்கு தூங்கினா கூட 4 மணிலிருந்து நான் ஜெபிப்பேன். இந்த நாளில் கர்த்தர் என்னை கொண்டு எதையோ ஒன்று செய்ய நினைச்சிட்டார். எனக்கு தெரிஞ்சிடுச்சு. 4 மணிக்கு தான் என் பிள்ளை தூங்குதுனாலும் 4 மணிக்கு நான் ஜெபிப்பேன். நீ முடிஞ்சதை பார்த்துக்கோ. 2 பேரும் உட்காந்து என்ன பண்ண ஆரம்பித்தோம். அவங்க அதுக்கப்புறம் லைட்டை போட்டவங்க தான்
3 மணிக்கு தான் தூங்குனாங்க. ஆனா விடலை, 3 மணிலேருந்து ஜெபத்தை ஸ்டார்ட் பண்ணி. எது ஒரு தடையை நீங்க பாக்குறீங்கன்னா, தடையை பார்த்த உடனே சிங்கம் பின்னுக்கு போக கூடாது, தாண்டி போகணும். ஹல்லேலூயா. தடையை பார்த்த உடனே சோர்ந்து ஒடுங்கி போக கூடாது, துதிக்க ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் ஆவிக்குரிய. யூ ஹேவ் டு டிசர்ன் இது என்ன எதனால நடந்துச்சு. ஏன்னா அன்னைக்கு ராத்திரி நம்ம ஜெபிக்கலனா, அந்த ராத்திரி எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல ஆண்டவங்களை ஜெபிக்க வைக்கும் போதே ஆவிக்குரிய மண்டலத்தில் நீங்கள் ஜெயிக்காதவைகள் தான் மாம்சத்துக்குரிய மண்டலத்தில் உங்களுக்கு முன்பாக நிற்கும். அதை நீங்க அங்கே ஜெயிச்சு முடிச்சிட்டீங்கன்னா இங்க அது வரவே வராது. அல்லேலூயா, ஆமென். எங்களுடைய எடுத்துக்காட்டுகளை சொல்றது நேரத்தை போக்குறதுக்கு, ஆனா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு. ஒரு ராத்திரி எனக்கு சொப்பனம், எனக்கு வந்து அதே டைம்ல என்னோட அத்தைக்கும் அந்த சொப்பனம் வந்திருக்கு. பயங்கரமான மோசமான ஒரு சொப்பனம். எழுந்து உட்காந்து திகிலோடு நான் உட்காந்துருக்கேன். அது நாளைக்கு அடுத்த நாள் நாங்கள் ஷேர் பண்ணும்போது தான் எங்களுக்கு தெரியும். திகிலோடு பயத்தோடு உட்காந்துருக்கிறேன். ஆண்டவர் ஒரு பாட்டை கொடுத்தாரு என்னுடைய நாவல். அதாவது அது பயம் இல்லை, கதறி அழுக ஆரம்பிச்சேன். அழுகிறேன், ஏன்னா அந்த கனவு அவ்வளவு மோசமா இருந்துச்சு. அது நடந்துடக்கூடாது ஆண்டவரே, இது நடக்கவே கூடாது ஆண்டவரே, நான் அழுகிறேன். அழுது கொண்டே இருந்த கர்த்தர் எனக்கு ஒரு பாட்டை நினைப்பூட்டுறார். ஹல்லேலூயா. சிறகுகளின் மறைவினிலே சாய்ந்து இளைப்பாருவே, நீர் துணையாய் இருப்பதினால் நான் நம்பி இளைப்பாருவே. இந்த பாட்டை நான் பாடினதில்லை, அதிகமா நான் பாடினதில்லை, கேட்டிருக்கிறேன். கண்மணி போல் என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாருவே, காலமெல்லாம் என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பார். இந்த பாட்டை பாட பாட அப்படியே என்னுடைய பயம்னா அந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன், ஏன்னா பயம்ன்றது ரொம்ப கம்மி, திகில். அப்படியே என் திகில் இளைப்பாறுதலா மாறுச்சு. அப்ப இதை செய்தது என்ன? ஒரு பாடல், ஒரு துதி. இதுக்கு தான் நான் எல்லார்கிட்டையும் கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு நான் உற்சாகப்படுத்துவேன். காலையில எழும்போது ஒரு சின்ன ப்ளூடூத் ஸ்பீக்கராவது உங்க வீடுகளில் இருக்கணும். என்ன இருக்கணும்? 300 ரூபாயிலிருந்து அமேசான்ல கிடைக்குது ப்ளூடூத் ஸ்பீக்கர். எல்லார் கையிலும் ஸ்மார்ட் போன் இருக்கு, யூடியூப் இருக்கு. இருக்கா இல்லைங்களா? ஒரு வயசான அம்மா என்ன ஒரு சர்ச்சில் பார்த்தாங்க. அந்த அம்மாவுக்கு பல்லு கூட இல்லை. அந்த அம்மா என்கிட்ட, அந்த அம்மா அப்படி தலையாட்டிட்டே சொன்னாங்க, உங்களை நான் யூடியூப்ல பார்த்துருக்கேன். நாங்கள் அப்போ உங்க கையில கூட யூடியூப் இருக்கா? ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. அவங்க சொன்னது, அவங்க என்ன சொன்னாங்கன்றதெல்லாம் எனக்கு கேட்கவே இல்லை. இவங்க கூட யூடியூப்ல பார்க்குறாங்கன்றது எனக்கு பயங்கர ஆச்சரியம். அப்போ எல்லார் கையிலும் இருக்குல்ல. காலையில் எழுந்தோடனே இப்போ நான் பெண்களுக்கு தான் அதை அதிகமாக நான் உற்சாகப்படுத்துவேன். பெண்கள் என்ன செய்கிறோம், வீட்டில் எதை எங்கெங்கே வைக்கணும் ஒழுங்குபடுத்துறது யார் வீட்டில்? சில ஆண்களும் இப்போ செய்கிறாங்க. சோத்திரம், அவர்களை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு நிறைய ஆமென் சத்தம் வருது இந்த பக்கம். அப்போ சரி, யார் வேணாலும் செய்யுங்க, ஆனால் ஒழுங்குபடுத்துகிறோமா இல்லையா வீட்டை? இது இங்க இருக்கணும், அது அங்க இருக்கணும். எப்படி ஒரு அட்மாஸ்பியர் வாழுவதற்கு தேவையாய் ஒரு வீட்டை எப்படி நம்ம அமைக்கிறோம்? இந்த பெட்ரூம்குள்ள இது இருக்கணும், கிச்சன்ல இது இருக்கணும். யாரும் கொண்டு போய் கிரைண்டரை பெட்ரூம்ல வைக்கிறது இல்லை. அதாவது அது அங்க வைக்கணும். நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்றோமோ அப்படிதான் ஸ்பிரிச்சுவலி கூட நம்முடைய வீட்டினுடைய சூழலை தேவன் தங்குகிற இடமாய் மாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. எப்பவுமே அங்க எப்ப பார்த்தாலும் சினிமா சத்தம் கேட்கிற வீட்டுக்குள்ள இயேசு வந்து தங்க முடியாது. எப்ப பார்த்தாலும் பொருளை பேசி மற்றவர்களை பற்றி தூஷிக்கிற கெட்ட வார்த்தைகள் பேசுகிற வீடுகளுக்கு இயேசு. அப்ப யூ ஹேவ் டு கிரியேட். உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம். என்ன ஒரு வெளிப்பாடு, என்ன ஒரு வெளிப்பாடு, என்ன வெளிப்பாடு? துதியினால் சிங்காசனத்தை அமைக்கிறோமா? துதின்றது எவ்வளவு டைமென்ஷன்ஸ்ல இருக்கு பாருங்க. பேச பேச ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க துதிக்க துதிக்க உங்க வீட்டுல ஒரு சிங்காசனம், ஒரு சேர், ஒருத்தர் வந்தா சேரை போட்டு உட்காருங்கன்னு சொல்றீங்கல்ல, அதுதாங்க உங்க துதி. நீங்க துதிக்காத வரையும் இயேசு வந்து அமர முடியாது. ஏன்னா இயேசு யாரையும் கட்டாயப்படுத்தி உள்ள வர மாட்டார். வாசல திறந்தாதான் வருவேன்னு இயேசு சொல்லிட்டார். ஹல்லேலூயா. அப்ப நீங்க துதிக்க துதிக்க உங்க வீடுகளுக்குள்ள சிங்காசனம். அப்ப மார்னிங் எழுந்த உடனே என்ன பண்ணணும்னா பாடலை போட்டு பாடுகளை என்ன பண்ணணும், காதுகள் கேட்க. பிள்ளைகளுக்கு காலையில் என்ன பண்ணணும், சாங் உள்ள போகணும். அப்படி சாங் உள்ள எது உள்ள போகுதோ அதான் வெளியே வரும். வாட் கோஸ் இன்சைட் தட் கம்ஸ் அவுட். உங்களை அறியாம கூட வெளியே வரும். அப்போ எங்கேயோ எப்பயோ நாங்க கார்ல பிரயாணம் பண்ணும்போது இந்த பாட்டை
சிறகுகளின்னு கேட்ட பாட்டு தக்க சமயத்துல ஆவியானவர் எனக்கு நினைப்பூட்டுகிறார். நீங்க போய் மளிகை சாமான ஒரு மாதத்துக்கு வாங்கிட்டு வந்து ஸ்டோர் ரூம்ல வச்சாதான், நீங்க ஒரு சட்னியை தாளிக்கணும்னா என்ன பண்ணணும்? கடுகு எங்கேருந்து எடுப்பீங்க? நிறைய பேர் வாங்கிட்டு வந்து வைக்கிறதே இல்லை. அப்ப எங்கேருந்து எடுக்கிறது? தேடும் போது கிடைக்கல சிஸ்டர், கைக்கு கிடைக்க மாட்டேன் சிஸ்டர். வாங்கி வந்து வைக்கணும். ஸ்டோர் ரூம்ல நீங்க ஸ்டோர் பண்ணாதான் கை நீட்டும் போது கிடைக்கும். பவுல் பிரச்சனை வந்த போது கை நீட்டி நீட்டி பார்த்தாரு. தேவன் கிடைக்கவே இல்லை. ஆமாதானே? சாரி, சவுல், பழைய ஏற்பாட்டில் சவுல் என்ன பண்ணாரு? பிரச்சனைகள் வரும்போது இயேசு தேவனை தேடுறாரு. கை கேட்ட தூரத்துல ஆண்டவரே இல்லை. ஆனா எல்லாரும் கல்லெறிஞ்சு கொல்ல நினைச்சு கல்லோட காத்திருக்கும் போது தாவீது கை நீட்டுறாரு, கர்த்தர் பிடிக்கிறார். அப்ப தாவீது எட்டுகிற தூரத்தில் தேவன் இருந்தார். அதே பிரச்சனைகள் வரும்போது பவுல் எட்டுகிற தூரத்தில் தேவன் இல்லை. ஏன்னா வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணல. ஆமென். துதி டவுன்லோட் பண்ணுங்க பரலோகத்திலிருந்து உங்களுக்கான நன்மையை. துதிக்கும் போது உங்களுக்கு தெரியாது, ஏதோ நீங்க பாடிக்கிட்டு இருக்கீங்க துதிச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கும். நோ, when you praise you are actually bringing blessings. அது ஸ்டோர் பண்ணியிருக்கும். கரெக்டான சமயத்துல உங்க கையை நீட்டும் போது அது அந்த இடத்துல இருக்கும். எத்தனை பேர் கை அசைச்சு எவ்வளவு பெரிய ரகசியத்தை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. துதி என்பது பரலோகம் திறக்க ஒரு வழி. பரலோகம் திறந்துச்சுன்னா இறங்கி வரும். ஆமே. போர்ட்டல்னு சொல்லுவாங்க அது ஆங்கிலத்தில். போர்ட்டல், வட்ட வடிவில் வானத்திலிருந்து அப்படியே ஒரு போர்ட்டல். இது வழியா என்ன ஆகும்? இறங்கி வரும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே. சொல்லுங்க. எங்கள் குடும்பத்தில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம். என் சபைகளில் எங்கள் சபைகளில் உலாவிடும் எங்களோடு காலையில எழும்பின உடனே துதியின் சத்தம் உங்க காதுகளை கேட்கும். ஆமென். அல்லேலூயா. ஒரு நாள் நான் காலையில் எழும்போது ரொம்ப உடல் வலி, மனசோர்வும் கூட, டயர்டா இருந்துச்சு. அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ். அடுத்து ஊழியம் இருக்கு சாயங்காலம். டக்குன்னு எனக்கு ஒரு தோணல். நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு பாடலை கேட்டிருந்தேன். அது ஒரு ஆப்பிரிக்கன் சாங். இம்மானுவேலாஸ் டன் இட் அகேன் ஓ அப்படின்னு அவங்க பாடுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாட்டு. யூடியூப்ல தான் நீங்க போய் அதை கேட்டு பார்க்கலாம். அந்த பாட்டு என்ன, அது வந்து ஒரு மாதிரி ஆப்பிரிக்கன் மியூசிக்கோட என்ன பண்ணும் வரும். நானும் ஜெயின் மட்டும்தான் இருந்தோம். அப்படியே ஜெயினும் முழிச்சிட்டா அந்த ஃபோனில் அந்த பாட்டை போட்டுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து இம்மானுவேல் ஹஸ் டன் இட் அகேன் யோ அப்படியே பாடு. அப்படியே என்ன அர்த்தம்? அந்த பாட்டு என்ன சொல்லுதான்? ஆண்டவர் மறுபடியும் செய்கிறார். அந்த வார்த்தை அறிக்கை செய்ய ஆரம்பிச்சேன் நான். கர்த்தர் மறுபடியும் செய்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம்? நேற்று செஞ்சவர் இன்னைக்கும் செய்கிறார், இன்றைக்கு செய்பவர் நாளைக்கும் செய்வார். அந்த பாடல பாட பாட எனக்குள்ள பயங்கர உற்சாகம். அவ்வளவுதான். ஒரு 5 minutes அந்த பாட்டை கேட்டதுக்கு அப்புறம் எனக்குள்ள பயங்கரமான ஸ்ட்ரென்த். அந்த வார்த்தையை கூட சேர்ந்து எப்பவுமே நான் கேட்க மட்டும் மாட்டேன், கூட சேர்ந்து பாடுவேன். கர்த்தர் அதை எனக்கு எப்பவுமே சொல்லிட்டு, நீ வாய் திறந்து பாடு, ஏன்னா உங்க நாவல அதிகாரம் இருக்கு, அத்தாரிட்டி இருக்கு. மரணத்தையும் ஜீவனையும் உண்டாக்குகிற அதிகாரம் உங்க நாவல் இருக்கு. எப்பவுமே நிறைய பேர் மெசேஜை போட்டுட்டு என்ன பண்ணிட்டே இருப்பாங்க, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு ஒன் டைப் ஆஃப் லிசனிங். ஆனா அனதர் டைப் ஆஃப் வர்ஷிப்னு வரும்போது ஜஸ்ட் வர்ஷிப்பை கேட்க மட்டும் கேட்காதீங்க, வர்ஷிப் சேர்ந்து பண்ணணும். பிரசங்கத்தை சேர்ந்து பண்ண வேண்டாம், வர்ஷிப்பை சேர்ந்து செய்யணும். அப்படி நீங்க சேர்ந்து உங்க உதடுகளை அசைச்சு பாடணும். அப்ப அந்த அட்மாஸ்பியரை காலையிலே நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த நாளுக்கு நீங்க கிரியேட் பண்ணும்போது நீங்க சந்திக்க போகிற நீங்க இன்னும் அந்த யுத்தத்தை பார்க்கல, இன்னும் அந்த பிரச்சனையை பார்க்கல, இன்னும் அந்த விபத்தை பார்க்கல, ஆனா இப்ப நீங்க துதிக்க ஆரம்பிக்கும் போதே அங்க ஜெயம் நடந்துட்டு இருக்கும். அல்லேலூயா. உங்கள் எதிர்காலத்திற்கு நீங்கள் அனுப்பி வைக்கக்கூடியது உங்கள் துதியும் உங்கள் ஜபமுமே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு நீங்க செய்யற ஜபம் 2025 டிசம்பர்ல போய் நின்னு உங்களுக்கு கதவை திறந்து விடும். இன்னைக்கு நீங்க செய்கிற துதி இந்த 2025ல இல்ல 2026ல உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதத்தை ஜெயித்து முடிக்கும்.
அப்போ உங்க ஃபியூச்சருக்கு you can't send money to your future, but you can send your prayer to the future. You can send praise to the future. அப்படிதான் அர்த்தம். உங்க பிள்ளைகளுக்கு இப்ப நீங்க செய்கிற ஜெபம் நாளைக்கு உங்க எல்லா பிள்ளையும் நடந்து போகும்போது அடைக்கப்பட்ட வாசல், உங்க பிள்ளை கரெக்டா அந்த இடத்துல போய் நிக்கும் போது அந்த வாசல் திறக்கும். சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கேட்பாங்க, ஏய் நான் எங்க கிட்ட இருக்கிற மாதிரி உன்கிட்ட ஒரு சர்டிபிகேட் இல்லையப்பா, உன்கிட்ட படிப்பு இல்லை, உன்கிட்ட பணம் இல்லை, எது உனக்கு இந்த கதவை திறந்தது? என் தாயின் முழங்கால் ஜெபம். அல்லேலூயா. ஜெபிச்ச அம்மா கூட செத்து போயிருப்பாங்க, ஜெபம் செத்து போனது இல்லை. ஜெபிச்ச அநேக ஊழியர்கள், ரிவைவல் வேணும் 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 ஜெபிச்ச ஊழியர்கள் மரித்து போயிருக்கிறாங்க. ஆனா அந்த ஜெபங்கள் மரித்து போகவில்லை, அது ஒரு வாசலை போய் திறந்து நின்று காத்து கொண்டிருந்தது. உங்க எதிர்காலத்துக்கு, உங்க பிள்ளைகள் எதிர்காலத்துக்கு send prayer and praise. நீங்க பிரைஸ் அனுப்பினீங்கன்னா அது உங்க பிள்ளைகளுக்கும் உங்க தலைமுறைக்கும் யுத்தத்தை செஞ்சு முடிக்கும். நீங்க பிரேயர் அனுப்புனீங்கன்னா அவங்களுக்கான வாசல் அது திறந்து வைக்கும். இப்போ உங்க பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்கிறது போல தெரியும், ஆனா அந்த பிள்ளைய காலேஜ் சேர்க்கும் போது துஷ்டர்கள் அவங்க பக்கத்துல வந்து நிற்பாங்க. தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க கைகளுக்கு பக்கத்துல வரும், தேவையில்லாத எக்ஸ்போஷர்ஸ் அவங்களுக்கு நடக்கும். நான் தப்பா ஆயிடுவாங்கன்னு சொல்லல, எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. நம்ம பிள்ளை நம்ம வீட்டில் இருக்கும் போது வேற, நம்ம பிள்ளைய போய் கொண்டு போய் வேற இடத்துல விடும் போது பலவிதமான காரியங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. அப்ப அந்த பிள்ளைகளுக்கும் அந்த பாவத்துக்கும் நடுவுல சிஸ்டர் உங்க ஜெபங்கள் தான் இருக்கும். இப்ப இருந்து இப்போ உங்க பிள்ளை கை குழந்தையா இருக்கலாம், ஆனா பிள்ளைக்கு ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளை வாலிபத்தில் கீழே விழுவதில்லை. என் பிள்ளை எல்லாரும் செய்கிற பாவத்தை 2026 2030 எப்படி இருக்கும்னு தெரியாது. இப்போ உங்க பிள்ளை சின்ன பிள்ளை, ஆனா 2030 உங்க பிள்ளை வாலிபன், இப்பவே பாவத்தை மேற்கொள்ள முடியல. அப்ப எவ்வளவு பெரிய பாவங்கள் தலைவிரித்து ஆடும். 2030 என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனா இப்ப நீங்க ஜெபிக்கிற ஜெபம் 2030 உங்க பிள்ளை வாலிபனாய் நிற்கும் பொழுது எவ்வளவு பெரிய பாவம் அவனை சூழ்ந்திருந்தாலும் பினேகாசை போல ஈட்டியை பிடித்து அவன் அதை ஜெயிக்கிற அனாயிட்டிங்க கர்த்தர் அவன் மேல கொடுப்பார். நீங்க போக முடியாத இடத்துக்கு உங்க ஜெபம் போகும். நீங்க போக முடியாத, நுழைய முடியாத அந்தரங்க அறைகளுக்குள்ள உங்க துதி போகும். உங்க பிள்ளை உங்களுக்கு வேணா கதவை அடைக்கலாம், ஆனா அந்த ஜெபத்துக்கு கதவை அடைக்க முடியாது. உங்க பிள்ளை உங்க கண்ணுக்கு வேணா மறைச்சு எதையும் செய்யலாம், ஆனா அந்த ஜெபத்துக்கு மறைச்சு எதையும் செய்ய முடியாது. கர்த்தர் அதை கேட்டு, அந்த ஜெபத்தை கேட்டு யுத்தத்தை செய்வார், வாசல்களை திறப்பார். எல்லாரும் எழுந்து நிற்போமா என் கூட சேர்ந்து? எனக்கு நேரம் இல்லை, இன்னொரு பாயிண்ட் இருந்துச்சு. எலும்புகிறதற்கு முன்பாக உன் தூசியை உதறிவிட்டு. எல்லாரும் எழும்புங்க, அப்படியே கொஞ்சம் அசையலாமா? எஸ், ஷேக் ஷேக் ஷேக். அது இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, shake the dust away. Amen. Hallelujah. யார் மேல தூசி இருக்கும்? இன்னைக்கு நிறைய பேர் எழும்ப முடியாததுக்கான காரணம் ஒடுங்கின ஆவி மாத்திரமல்ல. சில பேருக்கு எந்த ஒடுங்கின ஆவியும் இல்லை சிஸ்டர், ஆனா ஒரு சில பேர் மேல டஸ்ட் நிறைய படிஞ்சிருக்கு. ஒரு பொருளின் மேல டஸ்ட் படிக்குதுன்னா அது ஒரே இடத்துல ரொம்ப நேரம் சும்மா இருக்குன்னு அர்த்தம். ஒண்ணு. ரெண்டாவது, தூசி இருக்கிற இடத்துல அது இருக்குன்னு அர்த்தம். எஸ் ஆர் நோ? ஹல்லேலூயா, ஆமென். வீட்டுல செல்ஃப்ல வச்சிருக்கிற பொருள் மேல தான் டஸ்ட் படியும். உங்க லாக்கர்ல வச்சிருக்கிற நகையில டஸ்ட் படிய மாட்டேங்குது. ஏன்னா நீங்க அதுக்கு வெல்வெட் கவர் போட்டுல உள்ள வச்சிருக்கீங்க. அப்ப எந்த இடத்துல இருக்கிறோம்? சிலர் இருக்கிற இடங்கள் உங்களுக்குள்ள சில டஸ்ட். ரொம்ப காலமா ஒரே இடத்துல, ஆவிக்குரிய நிலையில ஒரே இடத்துல இருக்கீங்க. 10 வருஷமா அதே ஜப நிலை, 10 வருஷமா அப்படிப்பட்ட பாடல், 10 வருஷமா அதே மாதிரி சேஞ்ச் இல்ல, முன்னேற்றம் இல்ல. இன்னைக்கு ஒரு சில பேர் மேல இருக்கிற டஸ்ட் ஆண்டவர் உதற மாட்டார். வசனம் சொல்லுகிறது, நீ உன் தூசியை உதறிவிட்டு. நம்ம தான் எழும்பணும். இன்னைக்கு எத்தனை பேர் எழும்ப ஆயத்தம்? அவர்களும் முறிந்து விழுவார்கள், நீங்களும் எழுந்து நிமிர்ந்து நிற்பீர்கள். நீங்க எழுந்து நிமிர்ந்து நிற்பீங்க, சிங்கத்தை போல நிற்பீங்க. கர்த்தருடைய மகிமையின் ஒளி உங்க மேல வருது, நீங்க நிற்பீங்க, நீங்க பிரகாசிப்பீங்க. உங்களை இனி ஒன்று ஒடுக்குவது இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு இயேசு இயேசுன்னு சொல்லலாமா? இயேசுவே 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 சொல்லுங்க அவருடைய நாமத்தை. நாங்களோ அவருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம்.
வேறு ஒன்றை குறித்தும் எங்களுக்கு மேன்மை இல்லை. படிப்பு ஒண்ணுமே இல்லை, பணம் ஒண்ணுமே இல்லை, நிலம் புலம் ஒண்ணுமே இல்லை, எனக்கு இருக்கிற தாளந்துகள் திறமைகள் ஒன்றுமே இல்லை. இட்ஸ் ஆல் யூ லார்ட், இட்ஸ் ஆல் அபவுட் யூ, இட்ஸ் only you. நீங்க மாத்திரம் தான்ப்பா, நீங்க மாத்திரம் அறிக்கை செய்யுங்க. நீங்க மாத்திரம் தான் என் மேன்மையெல்லாம், நீங்க தான். எல்லாரும் பார்ட்டிசிபென்ட் ஆக விரும்புறேன். பேசுங்க, அப்பாவோட பேசுங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி போர்ட்டல், உங்களுக்குன்னு ஒரு தனி போர்ட்டல் பரலோகம் திறந்து உங்களுக்குன்னு ஸ்பெஷல். ஆண்டவர் கிட்ட கேளுங்க, சகேயுவை பார்த்த ஸ்பெஷலா பார்த்த அந்த கண்கள் இன்னைக்கு உங்களை பார்க்கணும். சகேயுவேன்னு பேர் சொல்லி அழைத்த அந்த உதடுகள் உங்களையும் பேர் சொல்லி அழைக்கணும். இன்னைக்கு நான் எழும்பி நிற்பேன், இன்னைக்கு நான் எழும்பி நிற்பேன். எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் கர்த்தருடைய, இன்னும் 5 minutes நமக்கு டைம் இருக்கு. நல்லா ஸ்பிரிட்ல டங்ஸ் பேசலாமா? வாய் திறந்து ராலாலா ஷீராலா கபாதுரா பாலா ரிகாபாலா தரபாலா ஷிகரோ. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடைய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். இந்த துதி யுத்தத்தை செய்து முடிக்கும். இந்த துதி இயேசுவுக்கு ஒரு சிங்காசனத்தை அமைத்து கொடுக்கும். இந்த துதி தான் உங்களை எழுப்பி விடும். எத்தனை காரணம் இருந்தாலும் துதிக்கிறத மட்டும் நிறுத்தவே நிறுத்தாதீங்க. நீங்க எழும்பணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்புங்க. உங்க தூசியை உதறுங்க. பல வருஷமா அதே இடத்துல உட்கார்ந்து அதே பிரச்சனையை பேசி தூசி படிஞ்சிருக்கு. அதே விஷயத்தை நினைச்சு தியானிச்சு இங்க ஒரு சில பேர் மேல தூசி படிஞ்சிருக்கு. ஒரே காரியத்தை சிந்திச்சு ஜபிக்கிறது இல்ல, துதிக்கிறது இல்ல. 10 வருஷமா அந்த பிரச்சனையை சிந்திச்சதுனால அதே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால உங்க மேல சில பேர் மேல தூசி இருக்கிறது. இன்னைக்கு அதை உதறுங்க, ஆவியில உதறுங்க. இப்படி கையை நல்லா உதறுங்க, கையை நல்லா அசைங்க, கைகளை நல்லா அசைங்க. தூசியை உதறி விட்டு எழும்பு. உங்க மேல இருக்கிற எல்லா தூசியும் தவறான இடத்துல இருந்ததுனால படிந்த தூசிகள், தவறான மனுஷர்களோட அமர்ந்திருந்ததுனால அந்த வார்த்தைகள்னால உங்க மேல படிஞ்ச தூசிகள். இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு சிங்க முகத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாரும் எத்தனை பேர் நம்புறீங்க? காத்புத்திரர்கள் சிங்க முகம் கொண்டவர்கள், காத்புத்திரர்கள் சிங்க முகம் கொண்டவர்கள். மனுஷருடைய பார்வைக்கு அற்பமான மனுஷியா நீங்க இருக்கலாம். ஏதோ ஆடு மாடு மாதிரி நம்மள மேய்ந்து போயிருவாங்க அப்படின்னு சத்துரு நினைக்கலாம். இல்லங்க, நீங்க ஆடு மாடு அல்ல, நீங்க தெல்லுப்பூச்சி அல்ல. ஒருவேளை நீங்க அப்படி இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு இயேசு உங்களை கையில் எடுக்கிறார், உங்களை சிங்கமாய் மாற்றுகிறார், உங்களுக்கு சிங்க முகத்தை கொடுக்கிறார், சிங்கத்தின் கால்களை கொடுக்கிறார், சிங்கத்துடைய ஆட்டிடியூட கொடுக்கிறார். அந்த ஆட்டிடியூட் பெற்றுக்கொள்ளுங்க. சிந்தை மாறுகிறது, சிந்தை சிங்கம் போல மாறுகிறது. ஒன்றுக்கும் பின்னடையாத சிந்தை. ஓ ரியாலகா ஷேகதாராபா ரிகதாராபால ஆவியின் சிந்தை. நல்ல கை தட்டி வாய் திறந்து அந்நிய பாஷை பேசி பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியின் சிந்தை. ரபகதரபல ஷிகதரபதரபல ஷிதரபோ. ஆவியின் சிந்தை, சிங்க முகம். பார்வை மாறுது, ஆட்டிடியூட் மாறுது.